குட் ஈவினிங். நான் வந்து ரம்யா, ஹர்ஷா மைண்ட் கேர்ல வந்து மைண்ட் ஹெல்த் கவுன்சிலரா இருக்கேன். ப்ளஸ் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா லண்டன் கிட்ஸ் அண்ட் ரம்யா அகாடமின்னு சொல்லிட்டு பூந்தமல்லியில இன்ஸ்டியூட் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ரியலி அ வண்டர்ஃபுல் செஷன். லைஃப்ல நமக்கு மேஜிக் நடக்கணும், கரெக்டுங்களா? தட் மீன்ஸ் நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல் பர்சனா நான் மாறணும், நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கணும், நான் ரொம்ப ரிச்சா இருக்கணும். இந்த மாதிரி நம்ம நிறைய டிசைர்ஸ் நம்ம லைஃப்ல வச்சிருக்கோம். ஆமா, ரைட். சோ அந்த டிசைர்ஸ்க்கு எல்லாமே சொல்யூஷன் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் கிட்ட தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப லைஃப்ல நம்ம நிறைய பேரை மீட் பண்ணுவோம். அவங்க எல்லாரையுமே நம்ம ரெண்டு கேட்டகரியா பிரிக்கலாம், கரெக்டுங்களா? ஒரு கேட்டகரி பீப்புள், என்னடா இது எப்ப பார்த்தாலும் இவன் சந்தோஷமாவே இருக்கானே அப்படின்ற ஒரு கேட்டகரி பீப்புள். இன்னொரு கேட்டகரி பீப்புள், என்ன இது எப்ப பார்த்தாலும் நம்ம அவங்க கிட்ட பேசும்போது எல்லாமே சோகமாவே இருக்காங்களே. இன்னொரு பீப்புள் வந்து இவங்க எப்படி இவ்வளவு ரிச்சா இருக்காங்க, இவங்க ஏன் இவ்வளவு புவரா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இவங்க ஏன் எந்த விஷயத்த பார்த்தாலுமே பயந்துட்டே இருக்காங்க, இவங்க ஏன் வந்து ரொம்ப கான்பிடென்டா இருக்காங்களே, நம்மளா ஏன் இருக்க முடியல, இவங்க லைஃப்ல நிறையவே சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க, இன்னும் சில பீப்புள் லைஃப்ல நிறைய ஃபெயிலியர் இருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர் இந்த செஷன் முடியும் போது யூ வில் கெட் த ஆன்சர்ஸ். சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்சியஸ் மைண்ட். ஓகேங்களா? என்னடா இது பிரைன் டாபிக்னு சொன்னதால நான் மொத்தமா இந்த சயின்ஸ் கிளாஸ் மாதிரி பிரைன் ஹைபோதலாமஸ் எங்க இருக்கு, செரிபெல்லம் எங்க இருக்கு, செரிப்ரம் கார்டெக்ஸ் எங்க இருக்கு, நான் அப்படி பேசல. இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா அனாட்டமி ஆஃப் பிரைன் கிடையாது, உங்களுக்கு எப்படி அந்த பிரைன் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ற கான்செப்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ பிரைன்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து கான்சியஸ் மைண்ட், இன்னொன்னு வந்து சப்கான்சியஸ் மைண்ட். இந்த கான்சியஸ் மைண்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கேட் கீப்பர் மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கோங்க. இதுதான் நம்மளோட கரண்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு 50 kg வெயிட் உள்ள ஒரு வெயிட் லிஃப்டிங் வச்சுட்டாங்க. ஓகேங்களா? இதுல இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவோம், நம்ம ஓகே ஐ கேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், லிஃப்ட் பண்றதுக்கு வி கேன் ரெடி. அப்ப ஐ கேன் அப்படின்றது என்னங்க, அங்க ஒரு டெசிஷன் மேக்கிங். அந்த டெசிஷன் மேக்கிங் பண்றீங்க இல்லைங்களா, அதுதான் வந்து கான்சியஸ் மைண்ட். அந்த டெசிஷன் மேக்கிங் தான் உங்களுக்கு கான்சியஸ் மைண்ட். ஓகேங்களா? அங்க நாங்க திங்க் பண்றோம், ஓகே இது நம்மளால முடியுமா, கேன் ஐ ஏபிள், என்னால இது பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம கேட்டு ஓகே என்னால முடியும் அப்படின்ட்டு சில கேட்டகரி ஆஃப் பீப்புள் போயிடுவாங்க. சில கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ என்னால இது முடியாதுன்னு ஒரு ஃபியர்ல ஒதுங்கிடும் ட்ரை பண்றதுக்கு முன்னாடியே. அப்போ இந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் இருக்கு இல்லைங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வில் பவர், என்னால முடியும், ஐ கேன், இது எல்லாமே யாரு பாத்துப்பாங்க, இதெல்லாம் யாரோட டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்சியஸ் மைண்ட். இப்ப நம்ம ஒரு கோல் செட் பண்றோம் இல்லைங்களா, சோ கோலை செட் பண்றது யாரோட வேலைன்னு கேட்டீங்கன்னா கான்சியஸ் மைண்ட் தான். இன்னும் கிளியரா சொல்ல போனா இந்த கான்சியஸ் மைண்ட் அப்படின்றது உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்டர் மாதிரி, இவங்க ஒரு டீச்சர் மாதிரி. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது ஒரு கமாண்ட் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க இந்த கான்சியஸ் மைண்ட். சோ இதுக்கு ஒரு எவிடன்ஸ்மே இருக்குது. 2001ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சயின்டிஸ்ட் என்ன தெரியுங்களா ப்ரூஃப் பண்ணிருக்காங்க, சப்கான்சியஸ் பேட்டர்ன் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றவங்க எல்லாருமே ஈஸியா அதை ரிலேட் பண்ணிருக்கோம். ஒரு பர்சன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸா ஸ்மோக் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. 5 இயர்ஸா ஸ்மோக் பண்றாரு. அவரோட சப்கான்சியஸ் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, ஓகே நம்ம பாஸ்க்கு ஸ்மோக் பண்றது ரொம்ப பிடிக்கும், நம்ம பாஸ்க்கு ஸ்மோக் பண்ணாதான் வந்து அவர் ஹாப்பியா இருப்பாருன்னு சப்கான்சியஸ் மைண்ட் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். இப்ப திடீர்னு நான் என்ன பண்ணணும், ஐயோ இது தப்பாச்சே, என்னோட ஹெல்த் போதேன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரோ இல்ல உங்களோட ஒய்ஃபோ இல்ல உங்களோட குழந்தையோ வந்து ஃபீல் பண்ணும்போது நம்ம இதை கண்டிப்பா மாத்தியே ஆகணும்னு நம்மளுக்குள்ள ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் வருது. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா கான்சியஸ் மைண்ட் மூலியமா ஒரு டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறோம். அந்த டெசிஷன் மேக்கிங், இனிமே நான் ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லாம ஐம் அ நான் ஸ்மோக்கிங் பர்சன், நான் வந்து ஒரு நான் ஸ்மோக்கரா இருக்க போறேன், இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் நம்ம பிரைனுக்கு கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது வாட் வில் ஹேப்பன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்கான்ஷியஸ் பேட்டர்ன், ஆல்ரெடி நீங்க வந்து ஸ்மோக் பண்ணியிருந்திருப்பீங்க, அந்த ஸ்மோக்கிங் பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இரேஸ் ஆகும். ஓகேங்களா? அப்ப சப்கான்ஷியஸ் பேட்டர்ன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலுமே சரி, உங்களோட கான்சியஸா உங்களோட தாட்டை நீங்க கன்சிஸ்டன்டா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கன்சிஸ்டன்டா நம்மளோட தாட்ல நம்மளோட கோல்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சப்கான்ஷியஸ் பேட்டர்ன் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் ஆயிட்டு உங்களுக்கு நியூ சப்கான்ஷியஸ் பேட்டர்ன் வந்துடும். அப்போ நம்ம பாஸ்க்கு ஸ்மோக்கிங் பிடிக்கல, இனிமே நம்ம பாஸ் இப்படிதான் இருக்க போறாருன்னு சப்கான்ஷியஸ் மைண்ட் ஸ்டோர் பண்ணிக்கும். கான்செப்ட் புரியுதுங்களா? இது கான்சியஸ் மைண்ட். நெக்ஸ்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு ஸ்டோர் ஹவுஸ்ங்க. இது ஆக்சுவலா வந்து ஒரு ட்ரெஷர்னா என்னங்க, ஒரு பொக்கிஷம். நமக்குள்ள இருக்கிற ஒரு பொக்கிஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்கான்சியஸ் மைண்ட். சில பேர் சொல்லுவாங்க நமக்குள்ள இருக்கிற பொக்கிஷத்தை நம்ம எங்கெங்கயோ தேடி சுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 100% ட்ரூ. நம்ம இதை எப்படி வந்து கரெக்டான டெக்னிக்ல அப்ளை பண்ணும்போது நம்மளோட லைஃபே சூப்பரா மாறுங்க. அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே நாங்க இன்னைக்கு உங்களுக்கு செஷன்ல கொடுப்போம். ஓகேங்களா? இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேபிட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிக்கும். பிலீஃப் சிஸ்டம், ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இஸ் ஹேவிங் த பிலீஃப், ஓன் பிலீஃப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் கடவுள் இருக்கு சொல்லுவாங்க, சில பேர் கடவுள் இல்ல சொல்லுவாங்க. ரெண்டுமே அவங்கவுங்கள பொறுத்த வரைக்கும் அந்த நம்பிக்கை தான். கரெக்டுங்களா? உங்களோட எமோஷன்ஸா இருக்கட்டும், இப்போ ஒரு விஷயம் நடக்குது, சில பர்சன் வந்து அதை என்ன பண்ணுவாங்க, லைட் ஹார்ட்டடா எடுத்துப்பாங்க. சில பேர் அதையே வந்து ஒரு 2 to 3 வீக்ஸ் ஆனாலும் அது வந்து அவங்க வெளியே வர முடியாது. அந்த ரெஸ்பான்ஸ்க்கு எல்லாம் யாரு ரீசன் பாத்தீங்கன்னா இந்த சப்கான்சியஸ் மைண்ட் தான்.
இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு இப்ப கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, பாம்பு வராது, சும்மா சொல்ற எக்ஸாம்பிள், திடீர்னு ஒரு ஸ்னேக் வந்துருதுன்னு வச்சுக்கோங்க. ஐயோ இப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கத்த ஆரம்பிப்போம். இல்ல தலைவர் ரஜினி சொல்ற மாதிரி பப்ப பப்ப அப்படின்னு நம்ம அங்கேயே ஸ்டக் ஆயிடுவோம். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப அந்த எமோஷன்ஸ் எல்லாத்துக்குமே யாரு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சப்கான்சியஸ் மைண்ட் தான். இதை நம்மளால ப்ரோக்ராம் பண்ண முடியும். அது நான் எப்படின்ற உங்களுக்கு நான் டெக்னிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் இன்னைக்கு. இப்போ சப்கான்சியஸ் மைண்ட்ல நீங்க என்ன கமாண்ட் கொடுத்தாலுமே சப்கான்சியஸ் மைண்ட் அதோட பேட்டர்னுக்கு ஒர்க் பண்ணும். ஓகேங்களா? அதுக்கு நமக்கு தேவையானது 3 விஷயம் தான். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிப்பிட்டிஷன். கன்சிஸ்டன்ஸா நீங்க என்ன பண்ணணும்னா ஐ கேன், ஒரு விஷயத்த நீங்க ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்கன்னா ஐ கேன் சொல்லிட்டே இருக்கணும் வித்தவுட் எனி ஃபியர். நீங்க அங்க ஃபியர் இல்ல என்னால முடியும் கொஞ்சம் பயமா இருக்குன்னு சொன்னீங்கன்னா சப்கான்சியஸ் மைண்ட் என்ன ஆயிடும், கன்ஃபியூஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபோக்கஸ், அன்டிவைடட் அட்டென்ஷன் நீங்க கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். நெக்ஸ்ட் நம்ம அதை ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணணும், பிலீவ் பண்ணணும். ஸ்ட்ராங்கா என்னால முடியும்ட்டு நீங்க பிலீவ் பண்ணணும். உங்களை சுத்தி யார் என்ன வேணாலும் இல்ல உன்னால இது முடியாது, நீங்க விட்டுடுப்பா இது எதுக்கு ரிஸ்க்னு சொன்னாலும் இல்ல, உங்களோட ஃபீலிங்ஸ் நீங்க ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். இப்படி இருக்கும்போது வாட் வில் ஹேப்பன் அப்படின்னா உங்களை கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிக்கும். புதுசா ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா பாட்டம் அப் அப்படின்னா சப்கான்சியஸ் மைண்ட் எப்படி உங்களுக்கு கான்சியஸ் மைண்டுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்ப கார் ஓட்டுறதுக்கு பழகிட்டு இருக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்ப கார் ஓட்டுறதுக்கு பழகிட்டு இருக்கோம். இனிஷியலா நம்ம எப்படிங்க கார் பழகும், ரொம்ப அவேர்னஸோட, ரொம்ப ஒரு ஃபியரோட, ரொம்ப பார்த்து பார்த்து ஓட்டிட்டு இருப்போம் கார். கரெக்டுங்களா? ஒரு 6 மந்த் ஒரு 1 இயர் ஆயிடுச்சுங்க, நம்ம அதுல நல்லா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு ஸ்கில்டு பர்சன் ஆயிட்டீங்க நீங்க இப்ப கார் ஓட்டுறதுல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அழகா ஜாலியா கார் ஒரு ஹெட்பாட்ஸ் மாட்டிக்கிட்டு லாலா லாலான்னு ஒரு மியூசிக்கை போட்டுட்டு என்ன பண்ணுவோம், ரொம்ப ஜாலியா ஓட்டிட்டு இருப்போம். அந்த கார் ஓட்டுறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயமா மாறிடும். ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட விஷயம் என்ன ஆகும், ஒரு 1 இயர் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பிடிச்ச விஷயமாவே இது கன்வெர்ட் ஆயிடும். இதுக்கு ரீசன் யாருங்க, சப்கான்சியஸ் மைண்ட் நீங்க கான்சியஸ்ல இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். சோ 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்க கான்சியஸ்ல எது பண்ணாலும் சப்கான்சியஸ் வந்து என்ன பண்ணும், இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கும். சப்கான்சியஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே யார் எடுத்துப்பாங்கன்னா கான்சியஸ்ல இருந்து எடுத்துப்பாங்க. 2 பேருமே கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். 2 பேருமே ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணிப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா ஒரு டீச்சர். ஓகேங்களா? சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்றது ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி. டீச்சர் என்ன கமாண்ட் பண்ணாலும் அந்த ஸ்டூடெண்ட் கேட்டுப்பாங்க. கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னா வாட் வில் ஹேப்பன்னா உங்களுக்கு சக்சஸ் ரிசல்ட் சூப்பரா வருங்க. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சயின்டிபிக் டேர்ம்ஸ். இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸோட போவோமே, நம்ம ரியல் இன்சிடென்ட்டோட போலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெமரி, நம்மளோட பிலீஃப் சிஸ்டம், ஹேபிட்ஸ், நம்மளோட ஸ்கில்ஸ் எல்லாமே எங்க ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா சப்கான்சியஸ் மைண்ட். ஓகேங்களா? இதுல டைரக்டா சொல்ல போனா மேம் பிரெயின்ல எங்க மேம் சப்கான்சியஸ் மைண்ட் இருக்குது, எங்க மேம் கான்சியஸ் மைண்ட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அனாட்டாமிக்கலா ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல தான் சப்கான்சியஸ் மைண்ட் அண்ட் கான்சியஸ் மைண்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சப்கான்சியஸ் மைண்ட் நம்மளோட பிரெயின்ல செரிபெல்லம் அண்ட் ஹைபோதலாமஸ்லயும், கான்சியஸ் மைண்ட் செரிபிரல் கார்டெக்ஸ் அண்ட் தலாமஸ்லயும் சிச்சுவேட்டட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே ஒரு பிரெயின் செல்ஸ் தான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாரும் வந்து எந்திரன் படம் பார்த்திருப்போம், ரைட்? எல்லாருமே எந்திரன் படம் பார்த்திருப்பீங்க. அதுல வந்து டாக்டர் வசி என்ன பண்ணுவாரு, ரோபோட் சிட்டி ரோபோட் கிட்ட சொல்லுவாரு டிவிய போடுன்னு சொல்லுவாரு. அது என்ன பண்ணும், டிவியை தூக்கி போட்டு உடைக்கும். இப்ப அங்க சிட்டி மேல தப்பா இல்ல அவரு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாருல ரஜினி மேல தப்பா? அதுக்கு அவரே ஒரு கன்க்ளூஷன் சொல்லியிருப்பாரு, இல்ல நான் டிவியை போடுன்னு சொன்னால அதான் போட்டுச்சு, ஸ்விட்ச் ஆன் பண்ண நம்ம கிளியரா சொல்லியிருக்கணும் போல அப்படின்ட்டு அவர் செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணுவாரு. அதுதாங்க நம்மளுக்கு உண்மையான நிதர்சனமான உண்மை. ஓகேங்களா? அப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் வந்து கரெக்டா கமாண்ட் கொடுத்திருந்தாரு அப்படின்னா இந்த சிட்டி ரோபோ என்ன பண்ணிருக்கும், கரெக்டா ஆக்ட் பண்ணிருக்கும். அப்ப இங்க அந்த டாக்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்சியஸ் மைண்ட். இந்த ரோபோ சிட்டி ரோபோ யாருன்னு பாத்தீங்கன்னா சப்கான்சியஸ் மைண்ட். நெக்ஸ்ட் இதே மாதிரி அந்த படத்துல நிறைய வந்து காமெடியா சில விஷயங்கள் பண்ணும். அந்த டிராபிக் போலீஸ்மேன் தான் வெட்டு வெட்டுன்னு அவர் பிரைப் கேட்கும் போது டப்புன்னு என்ன பண்ண வெட்டிடும். ஏன்னா நீ வெட்டுன்னு சொன்னா வெட்டு, ஆமா வெட்டுனா என்ன மீனிங் இதுதானே, உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப நம்ம என்ன வேர்ட்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கான ஆக்ஷன் சப்கான்சியஸ் மைண்ட் உங்களுக்கு என்ன பண்ணும், அதுக்கான ஐடியாஸை ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கார் ஓட்டும் போது எங்க திரும்பி பாருன்னு சொல்ல அது என்ன பண்ணும், அப்படியே ஒரு 180 டிகிரி 360 டிகிரில திருப்பி பார்க்கும். இல்லப்பா நீ பிரேக் போட்டுட்டு வண்டியை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு திரும்பி பார்க்கணும் அப்படின்ட்டு நம்ம கமாண்ட் கரெக்டா கொடுத்திருந்தோம்னா அது பண்ணிருக்கும். சோ அப்ப என்னன்னா சப்கான்சியஸ் மைண்டுக்கு சூஸ் பண்ண தெரியாது. அதுல எப்படி சிட்டி ரோபோக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க, ரைட்? சேம் லைக் தட் சப்கான்சியஸ் மைண்டுக்கு என்னன்னா ஒரு ப்ரோக்ராம் பண்ண முடியும், அதால அதுக்கு சூஸ் பண்ண முடியாது. அது என்ன பண்ணும்னா எப்படி இப்ப டாக்டர் வசீகரன் சொல்றத வந்து பாத்தீங்கன்னா சிட்டி ரோபோ ஓகே பாஸ் எஸ் பாஸ் நான் பண்ணிடுறேன் பாஸ்ன்னு சொல்லுதோ, சேம் லைக் தட் நம்ம கான்சியஸ் மைண்ட்ல போடுற எல்லா ஆர்டர்ஸுமே சப்கான்சியஸ் மைண்ட் ஒபே பண்ணும் வித்தவுட் எனி ஆர்குமெண்ட். அது செகண்ட் தாட்குள்ளே போகாது. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் குட்டான திங்ஸ் நல்ல விஷயங்களை நம்பிட்டு நல்ல விஷயங்களை நீங்க தொடர்ந்து நீங்க மைண்ட்ல யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் என்ன பண்ணும், சப்கான்சியஸ் மைண்ட் நம்பும். இல்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பிலீஃப் சிஸ்டம் ஒரு விஷயம் இல்லவே இல்லை,
அதை நீங்க நம்பினீங்கன்னா கூட சப்கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணும், அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணும். நான் உங்களுக்கு அது எல்லாமே டெக்னிக்ஸ் வச்சு உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ நம்ம யோசிச்சு பாருங்க, நம்மளோட லைஃபை யாரு டைரக்ட் பண்றாங்க? நம்மளோட லைஃபை யாரு டைரக்ட் பண்றாங்க? நம்ம தான், கான்சியஸ் மைண்ட். இன்னும் இதை கிளியரா சொல்லணும்னா, ஒரு பெரிய பட்ஜெட்ல இப்போ ஒரு பெரிய டைரக்டர் என்ன பண்ண போறாருன்னா ஒரு படம் எடுக்க போறாரு. கதை ஃபுல்லா அவருது. அங்க வந்திருக்கிற ஆக்டர்ஸ் இருக்காங்க, என்னதான் அவங்க நல்லா நடிக்க தெரிஞ்சிருந்தாலுமே கூட அவர் தான் கமாண்ட் பண்ணுவார், இந்த பொசிஷன்ல நில்லுங்க, நெக்ஸ்ட் இங்க ஃபைட் நடக்க போகுது, நெக்ஸ்ட் இங்க டான்ஸ் நடக்க போகுது, இது எல்லாத்துக்கும் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ட்டு கான்சியஸ் மைண்ட் மூலியமா என்ன பண்ணுவாருன்னா அவர் கமாண்ட் பண்ணுவார். am I right? அப்போ அந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே அவங்க பேச்சை கேட்டுட்டு they will obey the director. ஓகேங்களா? தென் வாட் வில் ஹேப்பன் அப்படின்னா ரிசல்ட் நல்லா இருக்கும், அவங்க நினைச்ச மாதிரி சக்சஸ் வரும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கான்சியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்சியஸ் மைண்டோட ரிலேஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து குகேஷ் அப்படின்ற ஒரு செஸ் சாம்பியன் தெரியும். அவர் தெரியாதவங்க யாருமே இருக்கவே முடியாது. ஸோ அவர் வந்து சொல்லியிருப்பாரு, என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் என்னோட 10 இயர்ஸ் 9 இயர்ஸ்லயே நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன். நான் வந்து வேர்ல்டுலயே வந்து யங் செஸ் சாம்பியனா ஆக போறேன்றது நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன். சோ தட் கிட்டத்தட்ட 18 இயர்ஸ்ல என்ன பண்ணிட்டாரு, அவர் அதை ரீச் பண்ணிட்டாரு. சோ நம்ம என்ன நினைக்கிறோமோ, மேன் இஸ் வாட், மனுஷங்க யாரு அப்படின்னா he thinks all day long. நம்ம என்னெல்லாம் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ ஒரு நாள்ல அதுதான் நம்மளாவே மாறிடுவோம். உங்களோட பிலீஃப் சிஸ்டம் தான் நம்ம இப்படி இருக்கிற பொசிஷனுக்கு ஒரு காரணம். ஓகேங்களா? அப்போ நம்ம எங்க மேம் ஒர்க் பண்ணோம், இப்ப எங்க நான் போய் டைரக்டா சப்கான்சியஸ் மைண்டை மாத்த முடியுமான்னு கேட்டா பண்ண முடியாது. நம்ம எங்க ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கான்சியஸ் மைண்ட தான் நம்ம ஒர்க் பண்ணோம். அப்ப இந்த சப்கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணுனா, நம்ம போடுற ப்ளூ பிரிண்ட், நம்ம கொடுக்குற கமாண்டை அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பில்டிங் கட்ட போறோம். ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணி அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ தட் உங்களோட இன்ட்ராக்ஷன் நல்லா இருக்கும், இல்ல உங்களோட ஃபோக்கஸ் வேற எங்கன்னா டைவர்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு பில்டிங் நான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறேன் அப்படின்னா ஒரு இன்ஜினியர் என்ன பண்ணுவாரு, ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளூ பிரிண்ட்டை போடுவார். ப்ளூ பிரிண்ட் போட்டுட்டு இது ஓகேவா சார், இது வந்து ஓகே ஆகுமா, இது நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டர் கிட்ட எடுத்து போய் கன்ஃபார்ம் பண்ணுவார். ஓகேங்களா? ஒரு பில்டர் கிட்ட எடுத்து போய் கன்ஃபார்ம் பண்றோம். பில்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், என்னென்னலாம் மெட்டீரியல்ஸ் தேவை அந்த வீடு கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணுவோம். நம்ம எப்படி கட்டுவோம், நம்ம வீட பார்த்து பார்த்து ஒரு கல்லை எப்படி எடுக்கணும், ஒரு உட்டா இருக்கட்டும், ஒரு ஸ்டீலா இருக்கட்டும், இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டா தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். am I right? இது வந்து ஒரு பிசிக்கல் ஹோம். இது ஒரு பிசிக்கல் ஹோம்க்கு நம்ம இவ்ளோ வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் யோசிப்போம். ஏன்னா ஒரு வீடு கட்டுறது அவ்வளவு ஈஸியான திங் கிடையாது, ரைட்? ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்மளோட மென்டல் ஹோம்க்கு வரும். மென்டல் ஹோம் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா சப்கான்சியஸ் மைண்ட் தான் இப்ப மென்டல் ஹோம்னு சொல்றேன். இதை பில்ட் பண்றதுக்கு நம்ம டைம் கொடுக்குறோமா? நோ. இதை நம்ம ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்கு டைம் கொடுக்குறோமா? நோ. நம்ம எப்படி ஒரு பெஸ்டான ஒரு வுட், ஸ்டீல் எல்லா மெட்டீரியலுமே போட்டாதான் ஒரு வீடு நல்லா இருக்கும், அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைக்கிறோமோ, சேம் லைக் தட் உங்களோட பிலீஃப் சிஸ்டம். ஓகேங்களா? உங்களோட திங்கிங் பேட்டர்ன் கரெக்டா இருந்துச்சுன்னா தான் உங்களோட மென்டல் ஹோம் வந்து கரெக்டா இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் வந்து ரெட் கலர்ல நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கேன், நம்ம பயப்படுறோம்னு வச்சுக்கோங்க. உங்களோட கோல் இப்ப ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட கோல் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு பெரிய கார் வாங்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஓகேங்களா? அப்போ ஐயோ நம்மளால வாங்க முடியுமா, சரி நம்மளால வாங்க முடியல, சரி என்ன பண்றது, சரி நான் ஓகே என்னோட ஃப்ரெண்ட் இப்ப வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஆமா அவங்க வச்சிருக்காங்க என்னால முடியல, சரி ஓகே. அந்த மாதிரி நம்ம ஒரு டவுட்ஃபுல்னஸ்ல போயிட்டோம் அப்படின்னா நம்ம பிரெயின் வந்து எக்ஸ்கியூசஸ தேட ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா, நம்மளுக்கு என்ன கோல் நீங்க வச்சிருக்கீங்களோ அதை அட்டைன் பண்ணவே முடியாது. இதுவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கிராட்டிடியூடோட இப்போ ஓகே இப்போதைக்கு என்னோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் நல்லா தான் இருக்கு, நம்ம ஃபர்ஸ்ட் பிலீவ் பண்ணணும் ஐ கான் earn மோர், என்னால இன்னும் அதிகமா ஏர்ன் பண்ண முடியும், ஐ எம் டிசர்விங் ஃபார் தட், ஏன்னா நான் அதுக்காக தகுதியா தான் நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு கான்பிடென்ட்டா, ஒரு ஹாப்பினஸா, ஒரு பீஸ்ஃபுல்லா. இப்ப எப்படி நம்ம அங்க வந்து பெஸ்ட் ஆஃப் வுட், பெஸ்ட் ஆஃப் ஸ்டீல், பெஸ்ட் ஆஃப் எவ்ரி திங் எடுத்தோமோ அதே மாதிரி இங்க கிரீன் கலர் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, ஹாப்பினஸ், பீஸ், கான்பிடென்ட், நம்மளோட ஹெல்த்தை பெட்டரா வச்சுக்கணுன்ற அந்த கான்சியஸ் திங்கிங்கா இருக்கட்டும், கிராட்டிடியூட், அஃபர்மேஷன்ஸ் சொல்லும்போது பாசிட்டிவ் வேர்ட்ஸ் நமக்குள்ள நம்மளே செல்ஃப் டாக் கொடுக்கும்போது வாட் வில் ஹேப்பன்னா உங்க மென்டல் ஹோம் சூப்பரா இருக்கும். அப்ப நீங்க எப்படி கோல் செட் பண்ணாலுமே உங்க சப்கான்சியஸ் மைண்ட் அதை அட்டைன் பண்றதுக்கு, அதை அச்சீவ் பண்றதுக்கு நிறைய ஐடியாஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும்னு நினைக்கிறாருங்க. அவரோட சப்கான்சியஸ் மைண்ட்ல அவர் நல்லா ஸ்டோர் ஆயிடுச்சு, ஒரு 2 இயர்ஸ் ஆக்டர் ஆகணும் ஆக்டர் ஆகணும் ஆக்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு, எங்கேயுமே சான்ஸ் கிடைக்கல. ஒரு நாள் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு வந்து பக்கத்துல இருக்கிறவங்க பஸ்ல எவ்வளவு வந்து நாய்ஸ் இருக்கும், திடீர்னு எங்கேயோ இந்த மாதிரி ஒரு டைரக்டர் இங்க வந்திருக்காரா, அங்க போயிட்டு நம்ம வந்து ஆடிஷனுக்கு போலாமா அப்படின்ட்டு யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு இவருக்கு அது காதுல கேட்கும்.
சோ நம்மளுக்கு என்ன தேவையோ நம்மளோட ரெட்டிகுலர் ஆக்டிவேஷன் சிஸ்டம் அப்படின்ட்டு பிரைன்ல இருக்கும். அது என்ன பண்ணுன்னா அதை நமக்கு கரெக்டா ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். இப்ப நம்மளோட கூகுள் மேப் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இந்த லொகேஷனுக்கு போகணும் அப்படின்னா அது என்னங்க பண்ணும், நம்ம ஜஸ்ட் அந்த லொகேஷனை கமாண்டா போட்டுறோம்ல, அது கான்சியஸ் மைண்ட். அது என்ன பண்ணும், கூகுள் போயிட்டு ரைட் எடு லெஃப்ட் எடு அப்படியே ஒரு சர்க்கிள் போடு, இந்த சைடு போ அந்த சைடு போ, நம்மள கரெக்டா என்ன கொஞ்சம் சுத்தல விட்டாலும் கரெக்டா கூட்டிட்டு போயிட்டு அந்த லொகேஷன்ல விட்டுரும் நம்மள கூகுள் மேப். அதே மாதிரிதான் சப்கான்சியஸ் மைண்ட் கூட்டிட்டு போயிட்டு உங்களுக்கு கரெக்டா அந்த லொகேஷன்ல விட்டுரும். பட் அது வரைக்கும் நம்ம ஃபியர்ஃபுல்லா இருக்கக்கூடாது, ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கணும். ஐ எம் அ கான்பிடென்ட் பர்சன், ஐ எம் பவர்ஃபுல் அப்படின்ட்டு நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ இவ்வளவுதாங்க இங்க உங்களுக்கு கான்செப்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம நெகட்டிவா இன்னொரு வேலை நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நைட் ஒரு 11 o'clock ஆகுது, யாருமே வீட்டுல சரி தனியா இருக்குமே போர் அடிக்குமே சொல்லிட்டு ஒரு கோஸ்ட் மூவி பாக்குறீங்க, ஒரு பேய் படம் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, பாத்துட்டே இருக்கிறோம், திடீர்னு தண்ணி தாகமா இருக்கு இல்ல பசிக்குது, ஓகே கிச்சனுக்கு ஏஞ்சி போலான்னு போவோம். இப்ப இவ்வளவு நேரமா நம்ம யாரு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், அந்த கோஸ்ட் மூவி கூட. அப்போ நம்மளோட மென்டல் பிக்சர்ல இப்ப என்ன ஆயிருக்குன்னா, கோஸ்ட்னு ஒண்ணு இல்லவே இல்ல, இருக்கு இல்ல ஓகே ஃபைன். ஆனா நம்ம கொஞ்ச நேரம் அந்த ஒரு திங்கிங் ப்ராசஸ்க்குள்ள போனதால வாட் இஸ் ஹேப்பனிங்னா, நம்ம உள்ள போகும்போது நம்மளோட அந்த பிலீஃப் சிஸ்டம் நம்மளுக்கு ஒரு ஃபியர் கொடுத்துட்டே இருக்கும். ஐயோ பின்னாடி யாரா வராங்களா, பின்னாடி யாரா வராங்க, நம்ம திரும்பி பார்ப்போம், ஏன்னா வீட்டுல தனியா இருக்கும். இது நிறைய பேருக்கு நடந்தது. அது மாதிரி தூக்கம் நைட்டு ஒழுங்கா வராது, நம்ம ஒரு கோஸ்ட் மூவி படுத்துட்டு படுக்கும்போது ஏன்னா இது அது வந்துருமா இது வந்துருமா கட்டில் கடியில பாக்குறவங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும். ஆமா ரைட். அப்போ நீங்க என்ன பிலீவ் பண்றீங்களோ அது சப்கான்சியஸ் மைண்ட் அது தப்பா ரைட்டா அப்படின்னா எனக்கு அது ஓகே பாஸ் சொல்லிட்டாரு நான் செஞ்சிருவேன், அவ்வளவுதான். சிட்டி ரோபோ மாதிரி தான் அது கிளம்பிட பண்றதுக்கு, டிவியை போட்டு உடைக்கும் கையை வச்சு கிளிக்கும். நீங்க தப்பா கமாண்ட் கொடுத்தீங்கன்னா இது நெகட்டிவா உங்களை என்ன பண்ணும், டைரக்ட் பண்ணும். ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல உங்களுக்கு நான் 2 விஷயம் சொல்லியிருப்பேன். ஃபியர், ஃபியர் அப்படின்றது என்னன்னா நம்ம மேன்ஸோட ஒரு கிரேட்டஸ்ட் எனிமி. இது வந்து ஒரு பெரிய எனிமி நமக்கு. இது வந்து எதுக்கெல்லாம் ரீசன் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பயந்தீங்கன்னா நம்மளுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ் கம்மியாயிடும். இது வந்து சைக்காலஜிக்கலி ட்ரூ. நம்மளோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் கம்மியாயிடும். ஐயோ என்ன எனக்கு இப்போ காசு சுத்தமா இந்த மந்த் எனக்கு கையில இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே இதே ஒரு 10 டைம்ஸ் சொல்லுங்களேன், ரொம்ப டவுன் ஆயிடுவீங்க. அதே மாதிரி ஒரு பூர் ஹெல்த்துக்கும் இதுதான் ரீசன், இந்த ஃபியர் தான் ரீசன். அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு பயம் வருது, அப்ப என்ன வாட் இஸ் ஹேப்பனிங், அங்க உங்களுக்குள்ள பாண்டிங் கரெக்டா இருக்காது. அப்ப இது என்ன பண்ணும்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சப்கான்சியஸ் மைண்ட் ஓகே ஃபியர் அப்படின்றது கான்சியஸ் மைண்ட்ல தான் உங்களுக்கு அந்த ஃபியர் வரும். ஓகே நம்ம பாஸ் இப்ப பயப்படுறாரு, அப்ப நம்ம பாஸ்க்கு பயப்படுறதுனா ரொம்ப பிடிச்சிருக்குது, ஓகே அதை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம், அதை நம்ம பாஸ்க்கு கரெக்டா கொடுக்கணும். அது என்ன பண்ணும், அது வேலையை அது கரெக்டா பண்ணும். அப்போ இந்த சப்கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணும்னா, அந்த ஃபியரை நீங்க ரெக்வஸ்டடா கொடுத்த மாதிரி அது மேனிஃபெஸ்ட் பண்ணி அது உங்களுக்கு திருப்பி எக்ஸ்பீரியன்ஸா கொடுக்கும். கான்செப்ட் புரியுதுங்களா. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது நிறைய ஃபியர் சொல்லிட்டே போலாம். வாட்டர் ஃபியர் இருக்கும் சில பேருக்கு, எக்ஸாம் ஃபியர். இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட 2-3 பேர் அட்டன் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாம் ஃபியர். சோ எக்ஸாம் போயிட்டு உட்கார்ந்தா கொஸ்டின் எல்லாத்துக்கும் தெரியும், பட் ஆனா அந்த பயத்திலேயே என்ன ஆயிடும், ஆன்சர் கரெக்டா ப்ராசஸ் பண்ண முடியாம உங்க சப்கான்சியஸ் மைண்ட் ஓகே நம்ம பாஸ் பயப்படுறாரு, அப்ப நம்ம வந்து அவருக்கு அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்கணும்னு அது என்ன பண்ணும், நமக்கு அப்படிதான் ஒர்க் பண்ணும். அதே மாதிரி சில பேருக்கு மேரேஜ் ஃபியர், சில பேருக்கு வாட்டர் ஃபியர். இப்ப இதுல வந்து தெனாலி படத்துல வந்து கமல் சொல்லியிருப்பாரு, எனக்கு எதை பார்த்தாலும் பயமா இருக்கு, தண்ணியை பார்த்தா பயமா இருக்கு, அங்க பார்த்தா பயமா இருக்கு, ஒரு ஸ்டோரி கேட்டா பயமா இருக்கு, தூங்க பயமா இருக்கு, சாப்பிட பயமா இருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே அவர் பயமா இருக்குன்னு சொல்லுவாரு. அந்த ஸ்டோரி ஆக்சுவலா ஒரு சைக்காலஜிக்கல் மூவி தான் அது, பட் அவ்வளவு அழகா வந்து காமெடியா எடுத்துட்டு போயிருப்பாங்க. சோ இப்போ அந்த மாதிரி பயமா இருக்குன்னு அந்த வார்த்தையை சொல்ல 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 ஓகே நம்ம பாஸ் பயப்படுறாரு நம்ம திருப்பி அவருக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்கணும் அது ஸ்ட்ராங் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் ஃபியர். நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இப்ப சில பேருக்கு வாட்டர் ஃபியரா இருக்கும், ஸ்விம்மிங் இப்ப எனக்கு பயமா இருக்குன்னா இதுக்கு ஒரு நான் டெக்னிக் சொல்றேன். ஜஸ்ட் ஒரு விஷுவலைசேஷன் நம்ம கொடுக்கணும். ஓகே இப்ப நம்ம வாட்டருக்குள்ள போறோம், நம்ம வந்து இப்ப அங்க ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நான் எவ்வளவு சூப்பரா ஸ்விம் பண்றேன் அப்படின்ட்டு இது ஒரு டெக்னிக் இருக்கு. அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் லாஸ்டா எடுப்பேன், இது ஜஸ்ட் இப்ப இங்க இன்ஃபர்மேஷனா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபர்கிவ்னஸ். ஃபர்கிவ்னஸ்னா என்னங்க, மன்னிச்சிடுறது. கரெக்டா. நம்ம ஒரு மென்டல் பீஸோட இருக்கணும் அப்படின்னா நம்ம நம்மளையும் மன்னிக்கணும். ஏன்னா நம்மளும் சில டைம்ஸ் தப்பு பண்ணுவோம், ஒரு கில்ட்டி ஃபீல்ல நம்மளும் சுத்திட்டு இருப்போம். கரெக்டுங்களா. ஏதாச்சும் ஒரு டெசிஷன் தப்பா எடுத்தோம், ஐயோ நான் அப்பயே இந்த டெசிஷன் மாத்தி எடுத்துட்டு நான் என்ன பண்றது தெரியலையே அப்படின்ட்டு நம்மளே கில்ட் ஃபீல்குள்ள வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட மென்டல் பீஸ் போயிடும். மென்டல் பீஸ் போயிடுச்சுன்னா உங்களோட ஹெல்த் போயிடும். இது வந்து ஒரு சயின்டிபிக்கா ஒரு ரீசனும் இருக்குது, ரிசர்ச்சுமே இருக்குது. என்னன்னா உங்களுக்கு நெகட்டிவ் எமோஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்டிசால் அட்ரினலின் அப்படின்ற ஹார்மோன்ஸ் எல்லாமே பிளட்ல உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். நீங்க பயந்தீங்க இல்ல ஒருத்தவங்க மேல ஒரு கோவமா இருக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு ரீசன் என்ன, நீங்க அவங்களுக்கு மன்னிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கோவ உணர்வு வராது. கரெக்டுங்களா. அப்ப அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் என்ன பண்ணுங்களா, உங்களுக்கு டிசீஸை காஸ் பண்ணும். இந்த கார்டிசால் அட்ரினலினா உங்களுக்கு டிசீஸை கொடுக்கும். எப்படியாப்பட்ட டிசீஸ் கொடுக்கும்னா கார்டியோ வாஸ்குலர் டிசீஸ், ஹார்ட் டிசீசஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உடம்புல அங்கங்க இன்ஃபிளமேஷன்ஸ் கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் டாக்டர் கிட்ட போறேன், எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கால் வலி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்ப டாக்டர் கிட்ட போறேன். டாக்டர் சும்மா ஒரு விசிட் பண்ணிட்டு மாச செக்அப்காக போறேன்னு வச்சுக்கோங்க. டாக்டர் என்ன கேக்குறாரு, ரம்யா எப்படி ரம்யா இருக்கீங்க, உங்களோட லெக் பெயின் இப்ப எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க.
ஆமா டாக்டர், போன வருஷம் இருந்துச்சு, இப்ப எனக்கு இல்ல டாக்டர், ஐ எம் ஆல் ரைட் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அங்க என்ன நடந்திருக்குன்னா, என்னோட பாடி என்ன ஃபர்கியூ பண்ணிருக்குது, அவர் பாடி ஃபர்கியூசஸ். நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம், லெக்ல தேவையில்லாம எதனா ஒர்க் அவுட் அதிகமா பண்ணிருப்போம், இல்லனா வந்து எதனா லிஃப்ட் அதிகமா வெயிட் தூக்கிருப்போம், இல்ல கடகடன்ட்டு எங்கன்னா நம்ம நம்ம காலுக்கு மீறி ஏதாச்சும் ஒரு எஃபோர்ட் அங்க போடும்போது கால் ஆட்டோமேட்டிக் என்ன இருக்கும், அந்த ஜாயிண்ட் கவனிக்காம விட்டுருப்போம். அதிகமான இன்டேக் எடுக்காம இருந்திருப்போம், புரோட்டீன் எடுக்காம இருந்திருப்போம், அங்க இருக்க கார்டிலேஜ் தின்னிங் எஃபெக்டா இருந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் நமக்கு இருக்கும். அப்போ இந்த இவ்வளவு தப்ப நம்ம பண்ணிருக்கிறோம், ஆனா நம்ம பாடி என்னங்க பண்ணிருக்கு, உங்களை ஹீல் பண்ணி விட்டுருக்கு. அப்ப நம்ம பாடி என்ன பண்ணிடுச்சு, நம்மள ஃபர்கியூ பண்ணிடுச்சு. இப்ப இதே வந்து அதே டாக்டர் என்ன கேக்குறாரு, எப்படி ரம்யா, உங்களோட மதர் இன் லா இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சர்க்கிள்ல உங்களை யாருன்னா ஏதோ ஹர்ட் பண்ணிட்டாங்களா அந்த மாதிரி ஏதோ கேட்கும்போது, ஆமா மேம் அன்னைக்கு அவங்க என்ன அதை பண்ணிட்டாங்க மேம், எனக்கு இப்ப நினைச்சா கூட ரொம்ப அப்படியே ஆங்கிரியா வருது மேம், கோவமா வருது மேம், நான் இப்ப வரைக்கும் அவங்க கிட்ட பேசுறதே இல்லை தெரியுங்களா, நானும் அப்படியேப்பட்ட பர்சன் தான் மேம், எனக்குலாம் நோனா நோ தான் மேம், இப்படி நான் பேசுறேன்னா என்ன ஆட்டோமேட்டிக்கா அந்த டாக்டர் கேட்பாரு என்ன தெரியுங்களா, என்னப்பா நீங்க தப்பு பண்ணீங்க, உங்க கால லெக் பெயின் வந்துச்சு, உங்க பாடி ஃபர்கியூ பண்ணுச்சு, நீங்க இப்ப ஹாப்பியா இருக்கீங்க, கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி இன்னொருத்தவங்க தப்பு பண்ணிருக்காங்க, நீங்க அந்த ஃபர்கியூனஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த மென்டல் பீஸ் கிடைக்கும்ல. சோ அதே மாதிரி இப்ப ரிலேஷன்ஷிப்ல நிறைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஃபர்கியூனஸ், ஃபர்கியூனஸ் பண்றது இல்ல. அப்போ அந்த லவ் அப்படின்னு சொல்லும் போதே அது குழந்தைகிட்டயா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஹஸ்பண்ட் கிட்டயா இருக்கட்டும், ஒய்ஃப் கிட்டயா இருக்கட்டும், நம்ம லவ் பண்றோம், நம்மளோட ஃபேமிலி நல்லா பாண்டிங் சிஸ்டம் கரெக்டா இருக்குன்னா ஃபர்கியூனஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். தட்ஸ் இட். ஓகேங்களா, இதெல்லாம் நம்மளோட மென்டல் பிளாக்ஸ் சொல்லுவோம். ஃபியர், ஃபர்கிவ்னஸ் எல்லாம் நம்ம கொடுக்காம இருந்தோம்னா நம்மளால சப்கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ண முடியாது, கரெக்டா ப்ரோக்ராம் பண்ண முடியாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மைண்ட். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், பிரைன் அப்படின்றது எதுக்கு இங்க யூஸ் ஆகுது, ஜென்ரேட் தாட்ஸ், எண்ணங்களை நிறைய அது என்ன பண்ணிக்கும், ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்ப கூட கிட்டத்தட்ட ஐ திங்க் ஒரு 35 பேர் கிட்ட இருக்கீங்க கிளாஸ்ல. இப்போ இதுல எல்லாருமே நான் அடிச்சு சொல்லுவேன், கான்பிடென்டா சொல்லுவேன், ஒரே ஒரு தாட் மட்டும் தான் இப்ப உங்களுக்குள்ள போயிட்டு இருக்கானா நோ. ஏன்னா எனக்குமே இப்ப அப்படி கிடையாது. நான் இப்ப கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், என்னோட பிகைன்ல ஒரு 2 3 தாட்ஸ் அது பாட்டு ஓடிட்டு இருக்கும். பட் அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி இழுத்து புடிச்சு கொண்டு வந்து இப்ப நான் கிளாஸ் எடுக்கணும், ஓகே ஃபைன் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கான்சியஸ் மைண்ட்ல ஒரு ஆர்டர் நான் கொடுத்தாச்சு. அப்ப என் சப்கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஓகே பாஸ் வந்து இப்ப கிளாஸ் எடுக்கிறாங்க, நம்ம இப்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அது இப்ப என்ன பண்ணி வச்சிருக்கேன், என்ன ப்ரோக்ராம் பண்ணி வச்சாச்சு. ஓகேங்களா. இதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குங்க. இப்ப நான் உங்களுக்கு வந்து இதனால உங்களுக்கு என்னெல்லாம் சேஞ்சஸ் நடக்கும், நீங்க லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா வரலாம், ரிச்னஸ் பார்க்கலாம், ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃப் லீட் பண்ண முடியும், பீஸ்ஃபுல்லா இருக்கலாம், எல்லாமே சொல்லிட்டேன். அப்ப அதுக்கான சொல்யூஷனும் நம்ம சொல்லணும் இல்லைங்களா. ரைட். சோ ஃபர்ஸ்ட் டெக்னிக் வந்து விஷுவலைசேஷன். விஷுவலைசேஷன் சொல்லும்போது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு பில்டிங்கை நீங்க கட்ட போறீங்க. ஓகேங்களா. ஒரு பில்டிங்கை கட்டுறோம் அப்படின்னா நம்ம 3D மாடலிங் அப்படின்ட்டு சிவில் இன்ஜினியரிங்ல பண்ணுவாங்க. என்னன்னா அந்த பில்டிங் ஃபைனல் ப்ராடக்டா எப்படி வரும், அங்க நீங்க அந்த ஜன்னல் எப்படி எப்படிலாம் நீங்க என்னென்ன மாதிரி டிசைன் வைக்க போறீங்க, ஃபால் சீலிங் எப்படி வைக்க போறீங்க, என்ன கலர் டைல்ஸ் யூஸ் பண்ண போறோம், என்ன மாதிரி விண்டோஸ் போட போறீங்க, ஈச் அண்ட் எவ்ரி மைன்யூட் திங் அந்த 3D மாடலிங்ல நம்மளால என்ன பண்ண முடியும், வி கேன் சென்ஸ் இட். இன்கேஸ் அந்த மாடல் எனக்கு பிடிக்கல என்ன பண்ண முடியும், நம்மளால அங்கேயே எல்லாமே நம்ம ரீகரெக்ட் பண்ணிக்க முடியும். சோ தட் இதுதான் விஷுவலைசேஷன் டெக்னிக். இது வந்து பில்டிங்க்கு சொல்றேன். இப்ப சேம் நம்மளோட தாட்ஸ்க்கு நான் சொல்றேன். என்ன பண்ணோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா வரணும், நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சாதிக்கணும், நிறைய நாலேஜபிள் பர்சன் ஆகணும் அப்படின்னா ஐ எம் நாலேஜபிள் பர்சன். அந்த அஃபர்மேஷன்ஸ் நம்ம கரெக்டா மைண்ட்ல கொண்டு போயிட்டு நம்ம ஒரு ரிலாக்ஸ் பொசிஷன்ல உட்காந்துட்டு ஜஸ்ட் ஐஸை க்ளோஸ் பண்ணி விஷுவலைசேஷன் பண்ணணும். அந்த விஷுவலைசேஷன்ல எப்படி இருக்கணும்னா, நீங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இப்ப சங்கர் எப்படி அவ்வளவு படம் போட்டு பிரம்மாண்டமா ஒரு படம் எடுக்கிறாரு, சேம் லைக் தட் அந்த விஷுவலைசேஷன் ரொம்ப பிரம்மாண்டமா நீங்க பண்ணலாம். ஏன் அப்படின்னா திங்கிங் ஸ்மால் இஸ் அ கிரைம் அப்படின்ட்டு ஏபிஜே அப்துல் கலாமே சொல்லியிருக்காரு. நம்ம சின்னதா திங்க் பண்றோம்ல அது ஒரு பெரிய பாவ செயல் அப்படின்னு சொல்றாரு ஏபிஜே அப்துல் கலாம். ஏன்னா நம்ம பெருசா திங்க் பண்ணணும். ஓகேங்களா. சோ அப்ப அந்த விஷுவலைசேஷன் டெக்னிக்ல இப்ப உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க அடைஞ்சா மாதிரி ஒரு விஷுவலைசேஷன் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா. நான் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு வாங்க போறேன், ஓகே நான் வீடு வாங்கிட்டேன், இந்த கலர்ல நான் டைல்ஸ் போட்டாச்சு, ஓகே அப்புறம் நான் பெயிண்ட் அடிச்சிட்டேன், ஓகே சூப்பர். இப்ப நான் போயிட்டு அங்க கிரகப்பிரவேசத்துக்கு என் சொந்தக்காரங்க எல்லாம் கூப்பிடுறேன். அந்த டைம்ல அவங்களா ஏ பாரு சூப்பர் அப்படின்ட்டு சொல்றாங்க, அது என் காதுல கேக்குது, நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன், இந்த கலர் ட்ரெஸ் தான் நான் போட போறேன். இந்த அளவுக்கு நீங்க விஷுவலைசேஷனுக்குள்ள அப்படியே முழுகிடணும். இது ஃபர்ஸ்ட் டெக்னிக். செகண்ட் டெக்னிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மென்டல் மூவி மெத்தட். மென்டல் மூவி மெத்தட். சோ இந்த மென்டல் மூவி மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனீஸ்ல ஒரு ப்ராப் இருக்கும், அதை நான் இங்க டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கேன். a picture is worth 1,000 words. ஒரு 1000 வார்த்தைகளை போட்டு நீங்க ஒரு கவிதையா கொடுத்தீங்கன்னா கூட ஒரே ஒரு பிக்சர், ஒரு அழகான பிக்சர் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு போயிடும். இஸ் இட் ட்ரூ ரைட். அது வந்து என்ன சப்ஜெக்ட் வேணா இருக்கலாம். சோ தட் நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா அந்த அளவுக்கு விஷுவலைசேஷன்ல நம்ம சூப்பரா பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த 5 சென்ஸுமே நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. 5 சென்ஸுமே நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஒரே நிமிஷம்.
பிரசன்டேஷன் ஷேர் பண்ணிக்கிறேன் நான். ஒன் செகண்ட். பிரசன்டேஷன் தெரியுதுங்களா எல்லாருக்குமே? யா ஓகே சார், ஓகே தேங்க்யூ. ஸோ இந்த டெக்னிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷுவலைசேஷன் டெக்னிக் முடிஞ்சது. நெக்ஸ்ட் மென்டல் மூவி மெத்தட்னு சொல்லும்போது நம்ம ஒரு 5 சென்சஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அந்த 5 சென்சஸ் எப்படின்னா நம்ம அந்த கண்ணால அந்த விஷயத்த நம்ம அடைஞ்ச மாதிரி பார்க்கணும். காதால நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த அடையும் போது நம்மள எப்படி மத்தவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அதே மாதிரி நம்ம அந்த விஷயத்த அடைஞ்சிட்டோம் நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். சோ இந்த மாதிரி 5 சென்ஸுமே நம்ம யூஸ் பண்ணி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம அதை அடைஞ்சிட்டோம். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணும், ச்சே நம்ம பாஸ் பாரு இது எல்லாமே ஃபீல் பண்றாரு, அப்ப நம்ம கண்டிப்பா அவருக்கு என்ன பண்ணும், கோஆபரேட் பண்ணியே ஆகணும்ட்டு உங்களோட ஸ்லேவ் மாதிரி அது என்ன பண்ணும், சூப்பரா உங்களுக்கு வந்து கோஆபரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து பெடாயின் டெக்னிக். பெடாயின் டெக்னிக் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை இம்ப்ரெஸ் பண்றது. சிம்பிளா சொல்லணும்னா எப்படி வந்து ஒரு படத்துல ஹீரோ ஹீரோயினை போயிட்டு இம்ப்ரெஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்காரோ, சிம்பிளா சொல்ல போனா இந்த டெக்னிக் எல்லாமே அதேதாங்க. உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை எப்படிலாம் நீங்க வந்து கான்சியஸ் மைண்டை வச்சு போய் அட்ராக்ட் பண்ணலாம், அதுதான் இங்க. ஓகேங்களா? அப்போ இதோட பெஸ்ட் வே என்னன்னு பார்த்தா பெடாயின் டெக்னிக். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரௌசியா ஒரு ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல இருக்கணும் நம்ம. இது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லனா அன்னியன் படம் ஐ திங்க் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. சோ அதுல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் செகண்ட். சோ அன்னியன் படத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு ட்ரௌசி ஸ்டேட்ல கொண்டு போயிட்டு இப்ப நீங்க ஒரு வயசு 5 வயசுக்கு வந்துட்டீங்க, ஒரு 15 வயசுக்கு வந்துட்டீங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவருக்கு வந்து அந்த ஒரு நாலேஜ் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவரோட வயசை கம்மி பண்ணி உங்களோட தங்கச்சி இருக்காங்க அப்படி இப்படின்ட்டு அவர்கிட்ட ஒரு பேச்சு கொடுத்து அவரோட ட்ரௌசி ஸ்டேட்ல எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிப்பாரு. கரெக்ட்டுங்களா? அது ஒரு ரிலாக்ஸ் ஸ்டேட்டா இருக்கும். அந்த மாதிரி நம்ம எப்படி மேம் பண்றதுன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து டெய்லி போய் டாக்டர்ஸ் கிட்ட போய் கவுன்சிலிங் அப்படிலாம் பண்ண வேண்டாம். பட் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரிலாக்ஸ்டு பொசிஷன்ல, ஓகேங்களா, ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல படுத்துட்டு ஒரு ஸ்லீப் பண்றதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ், ஓகேங்களா, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க அந்த ட்ரௌசி ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல அஃபர்மேஷன்ஸ் ஆகும் விஷுவலைசேஷன் ஆகுமே ரெண்டுமே எல்லாத்தையுமே சேர்த்து நீங்க என்ன பண்ணலாம், அங்க ஒரு படத்தை நீங்க கிரியேட் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம நம்ம படத்துக்கு நம்ம தான் டைரக்டர். அதை யாருமே கேட்க முடியாது. ஏன் நீ படத்தை இப்படி எடுத்து வச்சிருக்கேன்னு யாராவது நம்மள கேட்க முடியுமா? நோ ஒன் ஹேஸ் தட் ரைட்ஸ். ஓகேங்களா? சோ அப்ப இந்த ஒரு 6 வேர்ட்ஸ் நீங்க வந்து சூப்பரா யூஸ் பண்ணலாம். என்ன தெரியுங்களா? இட் இஸ் finished in divine order. இட் இஸ் finished in divine order அப்படின்னா நான் நினைச்ச விஷயத்த நான் சூப்பரா பண்ணி முடிச்சிட்டேன். இட் இஸ் finished in divine order. இது நீங்க எதுக்கு வேணா அப்ளை பண்ணலாங்க. என்னோட ரிலேஷன்ஷிப் சூப்பரா ஆகணும், எனக்கு வந்து நான் மணி நிறைய சம்பாதிக்கணும், நான் சக்சஸ்ஃபுல்லா மாறணும், வாட் எவர். இல்ல நான் ரொம்ப ஃபியர்டா இருக்கணும், நான் வந்து கான்பிடன்ஸே இல்லாம நான் ரொம்ப வந்து ஃபியர்ஃபுல் பர்சனா ஆகணும்னா கூட இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ நம்ம தான் வந்து சூஸ் பண்ணணும் எந்த பாத் உங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸ்லீப்பிங் டெக்னிக். தூங்கும் போது கூட நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் தூங்காது. நீ தூங்கும் நேரத்தில் என் கண்கள் தூங்காதுன்னு சொல்லிட்டு ஒரு லைன் இருக்கும் பாட்டுல. என்னன்னா தூங்கும் போதுதான் இந்த சப்கான்சியஸ் மைண்ட் சூப்பரா ஒர்க் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்ப கான்சியஸ் மைண்ட் உங்களுக்கு சப்மர்ஜ் ஆயிடும். ஓகேங்களா? அப்போ சப்கான்சியஸ் மைண்டோட லெவல் தான் உங்களுக்கு அதிகமா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கம்ஃபர்டபுள் போஸ்டர்ல ரொம்ப ரிலாக்ஸா தூங்குறதுக்கு முன்னாடி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு ஹை மார்க்ஸ் எடுத்துட்டேன், ஐ எம் ஏபிள் டு அட்டைன் தட் ஹை மார்க்ஸ், இல்ல ஐ கேன் அச்சீவ் தட், ஐ எம் அ பெஸ்ட் ஸ்டூடெண்ட், ஐ எம் ஹேவிங் யர் நாலேஜ். சோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அப்ப என்ன ஆகுனா தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன விஷயங்களை பார்த்துட்டு கேட்டுட்டு தூங்குறீங்களோ அது உங்க மைண்ட்ல நல்லா ரெஜிஸ்டர் ஆகும். இட் இஸ் ட்ரூ. இட் இஸ் அ ப்ரூவன் டெக்னிக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேங்க்யூ டெக்னிக். தேங்க்யூ டெக்னிக்னா கிராட்டிடியூடோட இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்மளுக்கு மணி தேவைதான், கரெக்ட்டுங்களா? பட் ஆனா இப்போ ஒரு மணி நம்மளுக்கு ஃப்ளோ ஆயிட்டு இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் அந்த மணிக்கு நம்ம கிராட்டிடியூட் கொடுக்குறோமான்னு யோசிச்சு பாருங்களேன் ஒரே நிமிஷம். எல்லாரும் கம்ப்ளைண்ட் தானே பண்ணிட்டு இருக்கோம். அதை பத்தி தான் நான் அடுத்த டாபிக் சொல்லலாம். எனக்கு பணம் பத்த மாட்டேருக்கு, சென்னையில வேற விலைவாசி ஏத்திக்கிட்டே போறாங்க, நீங்க என்னமா போய் கிராட்டிடியூட சப்மிட் பண்ணுங்க சொல்றீங்க? எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு. எல்லாருமே இப்படிதான் நம்ம நினைப்போம். பட் ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன இருக்கும் அதுக்கு நம்ம கிராட்டிடியூட் கொடுக்கும்போது ஒரு தேங்க்ஃபுல் ஹார்ட் இருக்கு இல்லையா, அந்த தேங்க்ஃபுல் ஹார்ட்டுக்கு ஒரு கவுண்ட்லெஸ் பிளெஸிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்ஸ்ல இருந்து வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ்மிக் லா ஆஃப் ஆக்ஷன். இது சயின்டிபிக்கா நான் சொல்றேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே நான் ப்ரூஃப் இல்லாம சொல்லல, எல்லாமே உங்களுக்கு புக்ஸ் லாஸ்டா நான் உங்களுக்கு சொல்லுவேன். என்னென்ன புக்ஸ்ல இப்ப இந்த ஒரு செஷன் உங்களுக்கு ஓகே மேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் நிஜமாவே என்னோட சப்கான்ஷியஸ் மைண்டை டியூன் பண்ண போறேன் அப்படின்னா 2-3 புக்ஸோட நேம் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்க அதை போயிட்டு பை பண்ணி ஃபுல்லா ரீட் பண்ணி பாருங்க. சயின்டிபிக் ப்ரூவன் மெத்தட் எல்லாமே உங்களுக்கு அதுல இருக்கும். ஸோ அப்போ காஸ்மிக் லா ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எவ்ரி ஆக்ஷன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு ஆக்ஷனோட ஓகே இந்த ஒரு 1 ஹவர் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட்டா இப்போ இந்த செஷன் நான் எடுத்து முடிக்கணும் அப்படின்றது என்னோட கோல்.
ஓகேங்களா? அப்ப அந்த எவ்ரி ஆக்ஷனுமே உங்களுக்கு என்ன பண்ணுனா இட்ஸ் கிரியேட்டிங் a corresponding ரியாக்ஷன். நான் அதை செட் பண்ணதால வாட் will happening? இப்ப நான் எல்லாருக்குமே இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் கரெக்டா, ரைட்? அப்ப நான் என்ன ஆக்ஷன் நான் என் மைண்ட்ல வச்சிருக்கணும் அதை நான் ரியாக்ஷனா நான் ரிட்டர்ன் நான் வாங்குவேன். அப்போ இது நம்ம சிம்பிளா வந்து இந்துயிசம் அண்ட் புத்திசம்ல இது ஒரு பிலீஃபாவே சொல்லுவாங்க. ஏன்னா லா ஆஃப் கர்மான்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்றீங்களோ அது உங்களுக்கு திரும்பி கிடைக்கும்னு சொல்லுவாங்க, ரைட்? சோ அப்ப சப்கான்சியஸ் மைண்ட்ல நீங்க என்ன பண்றீங்களோ அது கான்சியஸ் மைண்ட்ல நீங்க என்ன பண்றீங்களோ அது சப்கான்சியஸ் மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டாடி வந்து இது ஒரு குட் எக்ஸாம்பிள் இது. என்னன்னா ஒரு பையன் வந்து 12th முடிக்கிறாரு, நீ நல்ல மார்க் வாங்க நான் உனக்கு ஒரு பைக் வந்து பிரசன்ட் பண்றேன்னு அவங்க டாடி சொல்றாரு. அதுக்கு அந்த பையன் என்ன தெரியுங்களா பண்றான், ஃபர்ஸ்ட் அவங்க டாடிக்கு தேங்க்ஃபுல்னஸ் ஒரு கிராட்டிடியூடா இருக்கிறோம். சரி நம்ம டாடி நமக்கு பைக் வாங்கி தரேன்னு சொல்லிட்டார்ல, நம்ம டாடிக்கு நம்மள ரொம்ப பிடிக்கல, ஐ எம் சோ தேங்க்ஃபுல் டாடி, ஐ தேங்க்யூன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கான். அப்போ வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னா அவனோட பிரைன் ஓகே நான் வந்து இப்போ அந்த பைக்கும் வாங்கிடுவேன், நான் எங்க டாடிக்கு தேங்க்ஃபுல்லாவும் இருக்க போறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு 1000 ஐடியாஸ் அதை ஜென்ரேட் பண்ணும் எப்படி அந்த கோலை போய் செட் பண்றது அப்படின்ட்டு. ஐயோ டாடி வேற பைக் வாங்கி தரேன்ட்டாரு, மார்க் ஒரு மார்க் கம்மியாயிட்டா நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே, அடிப்பாரோ திட்டுவாரோ, ஐயோ பைக் போயிடுமே, இந்த மாதிரி டவுட் வந்துச்சுன்னா அங்கேயே கேம் ஓவர், முடிஞ்சு போச்சு. சோ தட் என்ன கொடுக்குறீங்களோ அது திருப்பி வருங்க. தட்ஸ் இட். சோ நெக்ஸ்ட் டெக்னிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃபர்மேஷன் மெத்தட். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ஈஸி மெத்தட். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லைங்களா, மணி வந்து இப்ப எல்லாருக்குமே ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. நம்ம எல்லாம் வந்து ஐ எம் வர்த்தி ஆஃப் அ ஹையர் சேலரி தேன் ஐ எம் ரிசீவிங். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா எனக்கு இப்ப சேலரி வந்துட்டு இருக்கு, எனக்கு இது பத்தல, நான் இதை விட ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா டிசர்விங்கான பர்சன், என்ன பண்றது, எனக்கு இப்ப இது இந்த சேலரி இல்ல, நான் ஒர்க் பண்ற கம்பெனில எனக்கு வந்து இன்கிரிமெண்டே போட மாட்டாங்க, மேனேஜர் இப்படி, அந்த சிஓ இப்படி அப்படி நீங்க பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா வாட் இஸ் ஹேப்பனிங்னா அந்த மணியை நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்க. சோ அப்ப கம்ப்ளைண்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா ஓகே நம்ம பாஸ் கம்ப்ளைண்ட் பண்றாரு, அப்ப அதுக்கான சுச்சுவேஷன் தான் இவருக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பாஸ்க்கு கட்டாயமா கொடுத்துடணும்னு என்ன பண்ணுவோம், உங்க சப்கான்சியஸ் மைண்ட் வேலை சூப்பரா பண்ண ஆரம்பிச்சிடும். இதே சுச்சுவேஷனை எப்படி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்லிக்கலாம் நமக்கு நம்மளே அப்படின்னா ஐ கேன் earn மோர், என்னால நிறைய சம்பாதிக்க முடியும், ஐ டிசர்வ் டு பி சக்சஸ்ஃபுல், சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கான எல்லா தகுதியுமே என்கிட்ட இருக்குது, ஐ கேன் earn மோர், ஐ டிசர்வ் டு பி சக்சஸ்ஃபுல். ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் மீனிங் தான், கரெக்ட்டுங்களா? பட் அங்க கம்ப்ளைனிங் இருக்குது, இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க செட் மட்டும் தான் இருக்குது, உங்களோட கோல் செட்டிங் தான் இருக்கு. என்ன தேவையோ அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க, நான் அதுதான் சொல்றேன். நெகட்டிவ் வேர்ட்ஸை இங்க டங்க்ல இருந்து வரக்கூடாது, மைண்டுக்குள்ளேயும் போக கூடாது. டங்க் இஸ் ஹேவிங் தட் பவர். ஓகேங்களா? இப்போ நான் எல்லாருக்குமே ஒரு சைக்காலஜிக்கல் கேம் வச்சிருக்கிறேன். ஓகே, அட்டென்ட் பண்றவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் யுவர் ஐஸ். ஒரு 2 மினிட்ஸ் கேம் தான், க்ளோஸ் யுவர் ஐஸ். வீடியோ ஆன் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும், யாருமே வீடியோ ஆன் பண்ண மாட்டீங்களே. ஓகே, க்ளோஸ் யுவர் ஐஸ். எல்லாமே ஒரு ரிலாக்ஸ்டு பொசிஷன்ல இருக்க போறோம். ஓகேங்களா? க்ளோஸ் யுவர் ஐஸ். இப்ப நான் பேசுறது மட்டும் தான் உங்களுக்கு கேட்கணும், அந்த மாதிரி ஒரு அசியூம் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு கமாண்ட் சொல்றேன், ஓகேங்களா? ஒரு கமாண்ட் சொல்றேன், டோன்ட் திங்க் ரெட் கலர். ரெட் கலரை யோசிக்கவே யோசிக்காதீங்க. டோன்ட் திங்க் ரெட் கலர். ரெட் கலர்ல இருக்க பொருள் எதையுமே யோசிக்காதீங்க. ரெட் கலர்ல இருக்க ஆப்பிள் அது உங்க மைண்டுக்கு கொண்டே வராதீங்க. நம்மளோட பிளட் ரெட் கலர்ல இருக்கா, ஓகே, இப்ப நம்ம கிட்ட பிடிச்ச ஃபேவரட் டிஷர்ட் ஒன்னு ரெட் கலர்ல இருக்கா, அந்த ரெட் கலரை மட்டும் மைண்டு கொண்டே வராதீங்க. டோன்ட் திங்க் ரெட் கலர். ஐ திங்க் எல்லாரும் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப எல்லாரும் ஐஸ் ஓபன் பண்ணிடலாம். இப்ப எல்லாருடைய மைண்ட்லயுமே கண்டிப்பா ரெட் கலர் வந்திருக்கும், ஒரு செகண்ட் ஆச்சும் வந்திருக்கும். ஏன் அப்படின்னா ரெட் கலர் சூப்பர் தனசெல்வம் அப்படின்றது ஆமான்னு சொல்லியிருக்காரு. ஓகே, எல்லாருமே முருகன் ஏழுமலை அந்த எல்லாருமே ஆமா. ஏன் அப்படின்னா நான் உங்களுக்கு கொடுத்த கமாண்ட் தப்பு. ஏன்னா ரெட் கலரை திங்க் பண்ணாதீங்க, டோன்ட் திங்க்னு சொல்லும் போது ரெட் கலர் இருக்குது, டோன்ட் இருக்கு. நம்ம மைண்ட் என்ன பண்ணும், நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ்க்கு வா சூப்பர் நம்ம பாஸ் சொல்லிட்டாருன்னு ரெக்க கட்டி பறக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அதனாலதான் உங்களுக்கு என்ன இருக்கு, ஒரு செகண்ட்லயே கூட சில பேருக்கு ரெட் கலர் வந்து இல்ல மேம் நான் ரொம்ப வந்து ஒரு வில் பவரான ஆளு, நீங்க ரெட் கலர் சொன்னோன்னே நான் ஆட்டோமேட்டிக்கா ப்ளூ கலர் இமேஜின் பண்ணிட்டேன் அப்படின்னு யாரா இருந்தீங்கன்னா சூப்பர். கான்செப்ட் புரியுதுங்களா? அப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப நான் இதே கமாண்ட் இப்படி கொடுத்துருந்தேன், திங்க் ப்ளூ கலர்னு சொல்லியிருந்தா யாருக்குன்னா ரெட் கலர் மேல ஃபோக்கஸ் போயிருக்குமா? சூப்பர் குரு பிரசாந்த், நீங்க கிரீன் கலர் வச்சிருந்தீங்களா? சூப்பர். சோ இப்ப டோன்ட் திங்க் ரெட் கலருக்கு பதிலா நான் என்ன சொன்னா திங்க் ப்ளூ கலர் நான் உங்களுக்கு ஒரு கமாண்ட் கொடுத்தேன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, எல்லாருமே ப்ளூ கலர் தான் திங்க் பண்ணிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு யார் மேல கோரனா மேம் நீங்க தான் மேம் கேம் கண்டக்ட் பண்ணீங்க, தப்பு தப்பா சொல்லிட்டு எங்களை மேம் கன்ஃபியூஸ் பண்றீங்கன்னா இப்ப நான் உங்களுக்கு கான்சியஸ் மைண்டா இருந்தேன், நீங்க என்னோட சப்கான்சியஸ் மைண்டா இருந்தீங்க. உங்களுக்கு கான்செப்ட் புரியுதுங்களா? நான் கொடுத்த கமாண்ட் தப்புனா நீங்க அப்படித்தானே ரியாக்ட் பண்ணீங்க. am I right? சோ அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா பார்த்து பேசணும். நம்ம கிட்டயே கூட சரி, குழந்தைங்க கிட்ட சரி, நம்மளோட ஒய்ஃப் கிட்டயும் சரி,
நம்மளோட ஹஸ்பண்ட் கிட்டயும் சரி, மாமியார் கிட்டயும் சரி, எல்லார்கிட்டயுமே பார்த்துதான் பேசணும். கமாண்ட கரெக்டா போடுங்க. ரைட்? சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு கீ சீக்ரெட் இருக்குங்க. இவ்வளவு நேரம் நம்ம நிறைய டெக்னிக் சொல்லியாச்சு. இதுல கீ சீக்ரெட் என்னன்னா, உங்களுக்கு என்ன தேவையோ அதை பத்தி மட்டும்தாங்க நம்ம பேசணும். அதை பத்தி மட்டும்தான் நம்ம பேசணும். என்ன தேவை இப்ப நமக்கு? சக்சஸ் வேணும். ஓகே, ஐ எம் சக்சஸ்ஃபுல். சக்சஸ்ஃபுல்க்கு என்ன தேவை? கான்பிடென்டா இருக்கணும். என்ன டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் வந்தாலும் அது எப்படி நம்ம பண்ணணும்? வி ஹாவ் டு அரெஸ்ட் தட் சுச்சுவேஷன். அந்த சுச்சுவேஷன் நம்ம கட்டி போடணும். நம்ம போய் அந்த சுச்சுவேஷனுக்கு ஐயோ இப்படி ஆயிடுச்சு நான் என்ன பண்ணணும்? டோன்ட் டூ தட். ஐ எம் வெரி பவர்ஃபுல் தேன் தட் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். அந்த டிஃபிகல்ட் சுச்சுவேஷனோட நான் ரொம்ப பவர்ஃபுல். ஐ எம் ஸ்ட்ராங். ஐ எம் ஸ்ட்ராங் எனஃப். என்னால என்ன பண்ண முடியும்? ஐ கேன் ஃபைண்ட் த சொல்யூஷன். ஏன்னா என்கிட்ட என்ன இருக்கு? ஒரு பொக்கிஷமே வச்சிருக்கா, அதான் சப்கான்சியஸ் மைண்ட். நீங்க என்ன கொஸ்டின் கேட்டீங்கனாலும் உங்க ப்ராப்ளம் இப்ப நீங்க இப்ப கொஸ்டின் ஆன்சர் செஷன் வரும், நீங்க என்ன சொன்னீங்கனாலும் அதுக்கு நான் சப்கான்சியஸ் மைண்டை வச்சுதான் உங்களுக்கு நான் ஆன்சர் சொல்லுவேன். பிகாஸ் எல்லா ஆன்சர்ஸுமே நம்ம கிட்ட தான் இருக்கு. ஓகேங்களா? அதை நம்ம கரெக்டா எடுத்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் வேவ் தெரப்பி. இப்ப சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கலாம் மேம், நான் ஒரு நல்ல அப்படியே ஒரு மியூசிக், சில பேருக்கு குத்துப்பாட்டு பிடிக்கும், சில பேருக்கு மெலோடியான சாங் பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு ஏஆர் ரஹ்மான் பிடிக்கும்னு வச்சுக்கோங்க, சில பேருக்கு இளையராஜா பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. சோ அப்ப என்ன பண்ணலாம், ஒரு மெலோடியா ஒரு சாங் கேட்டுட்டு அப்படியே ஜாலியா ஒரு காஃபியோ ஒரு டீயோ குடிச்சிட்டு அப்படியே நம்ம ஒரு பார்ட்னர் கிட்ட பேசணும், ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. இது ஒரு டைப் ஆஃப் தெரப்பி. ஓகேங்களா? இது நான் உங்களுக்கு ஒரு 2 மியூசிஷியன் பேர் சொல்றேன். மொசார்ட் அண்ட் பென்தோவன் மியூசிக் அப்படின்ட்டு இருக்கும். நீங்க யூடியூப்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பிரைன் செல்ஸ் ஆக்டிவேட் பண்றதுக்கான ஃப்ரீக்வன்சில 2 மியூசிஷியனுமே என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவ்வளவு சூப்பரா பியானோ வச்சு சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு அவங்க மியூசிக் வந்து பண்ணிருப்பாங்க. நோ லிரிக்ஸ் இன் தட். ஓகேங்களா? மொசார்ட் அண்ட் பென்தோவன் மியூசிக் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. மொசார்ட் அண்ட் பென்தோவன் மியூசிக். ஐ திங்க் அந்த லாஸ்ட் பாயிண்ட் சவுண்ட் வேவ் தெரப்பிக்கு கீழே இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மேம் என்ன மேம் நீங்க செஷன் ஆரம்பிச்சதுல இருந்து பாக்குறேன் பணம் சம்பாதிக்கணும்னு சொல்றீங்க, ஏன் மேம் இப்படி மணி மைண்டடா இருக்கீங்க அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. கரெக்டா? எனக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கணும் மேம். எனக்கு எதுக்கு மேம் காசு? நான் சந்தோஷமா இருக்கேன் மேம். ஆமா ரைட். சில பேரோட ப்ரியாரிட்டி மாறும் இல்லைங்களா? நான் அப்படியே சொல்லிட்டேன். இப்ப கிளாஸ்க்குள்ள வரீங்கன்னா சில பேர் என்னோட ஹெல்த் சரியாகணும், அதுக்கு எப்படி சப்கான்சியஸ் மைண்டுக்கு மேம் ஐடியாஸ் கொடுப்பாங்க. சில பேர் என்னோட ரிலேஷன்ஷிப் சரியாகணும், சில பேர் மணி, சில பேர் சக்சஸ். இந்த மாதிரி எல்லா ஃபீல்ட்ல இருந்து வந்திருப்பீங்க. அதான் நான் எல்லா ஏரியாஸுமே கவர் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்மளோட மைண்ட் செட் அபவுட் மணியை நம்ம சேஞ்ச் பண்ணணும். இட் இஸ் அவர் ரைட். அது என்னோட உரிமை. நான் ரிச் ஆகணும் அப்படின்றது என்னோட உரிமை. இப்ப ரைட் டு ஸ்பீக் இருக்கு இல்லையா, ரைட் டு திங்க், ரைட் டு ஓட் இருக்குல்ல, ஒரு ஓட்டு போடுறது உங்களோட உரிமைன்ற மாதிரி ரிச்சா இருக்கிறது நம்மளோட உரிமை. ஒரு வாழ்க்கையில நம்ம ஒரு அபண்டன்ஸான ஒரு லைஃப் நான் வாழணும், நான் ரொம்ப லக்ஸுரியா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், நான் ரொம்ப ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறோம், அது தப்பே கிடையாது. பிகாஸ் நம்ம மைண்ட் இப்படி நீங்க ப்ரோக்ராம் பண்ணீங்கன்னா அதுக்கு என்னென்ன ஐடியாஸ் இருக்கோ என்ன பண்ணுங்க சப்கான்சியஸ் மைண்ட் தான் வச்சுக்கோ, இதை போய் ட்ரை பண்ணு, இதை போய் ட்ரை பண்ணு, உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். கவுண்ட்லெஸ் ஆன ஐடியாஸ் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. இப்ப இதை இன்னும் நான் புரியுற மாதிரி சொல்றேன் உங்களுக்கு. நம்ம எப்பங்க நம்ம ஹெல்த்தியா ஃபீல் பண்ணும்? நம்மளோட பாடி பார்ட்ஸ்ல பிளட் கரெக்டா சர்க்குலேட் ஆயிட்டே இருக்கு, ரொம்ப ஃப்ரீயா பிளட் சர்க்குலேட் ஆயிட்டே இருக்குன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிறேன் மேம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். அங்க ஏதாச்சும் ஒரு சின்னதா பிளாக்கோ இல்ல பிபி, அது என்னது உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வருதுனாலும் அப்ப அங்க பிளட் சர்க்குலேஷன் என்ன இருக்காது, ப்ராப்பரா இருக்காது. அப்ப அது அன்ஹெல்தி, ரைட்? அதே மாதிரிதான் ஒரு மணி வந்து நம்ம லைஃப்ல நல்லா சர்க்குலேட் ஆயிட்டே இருக்கணும் ஃப்ரீயா. ஓகேங்களா? அந்த ஃப்ரீ சர்க்குலேஷனுக்கு என்ன பண்ணா நமக்கு ஃபியர் இருக்கக்கூடாது, அன்டவுட்ஃபுல்னஸ், டவுட்ஃபுல்லா இருக்கவே கூடாது, டவுட்டா நீங்க எதுவுமே பார்க்கவே கூடாது, மன்னிக்க கத்துக்கணும். இது ரொம்ப கஷ்டமான ஒரு பார்ட். ஓகேங்களா? மன்னிக்க கத்துக்கணும், ஃபர்கிவ் பண்ணிடணும். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்க ரெட் கலர்ல ஒரு பாக்ஸ் இருந்துச்சு சொன்னீங்களா, ஃபியரா இருக்கட்டும், வரிஸா இருக்கட்டும், வாட் எவர், அது எல்லாத்தையுமே நெகட்டிவ் பாக்ஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டீங்கன்னா உங்க லைஃப்ல மணி ஆட்டோமேட்டிக்கா சர்க்குலேட் ஆகும். அதுதான் நம்ம வெல்த்தின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேம் நீங்க சொல்றீங்க அது எப்படி மேம், நான் நினைக்கிறதுல எப்படி மேம் நடக்கும், நான் என்ன ஒரு சாமியாரா, இல்ல நானே ஒரு பெரிய அவ்வளவு பெரிய ஆளா மேம் நம்மலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆமா. ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு. அந்த காஸ்மிக்லான்னு சொன்னேன் இல்லைங்களா, அது ஒரு பார்ட்னா, இன்னொன்னு ஃபீலிங் இஸ் த சீக்ரெட். நீங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரொம்ப வெல்த்தியான பர்சன் நான் ஐ எம் அ மில்லியனர் ஒரு படத்துல கூட நான் அம்பானியாவேன்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருப்பான். அந்த படத்தோட கிளைமேக்ஸ் பாத்துட்டீங்கன்னா தெரியும், நிஜமாவே அவர் வந்து ஒரு நல்ல பிசினஸ் மேன் ஆயிட்டு இருப்பாரு. அவங்கள பார்த்து சிரிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அதே பொசிஷன்ல தான் இருந்திருப்பாங்க. ஆனா இவர் நம்மள பார்த்து யார் சிரிச்சாலும் பரவாயில்ல, என்னோட போக்கஸ் இதுதான்டா, காலை 4:30 மணிக்கு எந்திரிப்பாடா, ஓடிக்கிட்டே இருப்பான்டான்னு சொல்லிட்டு போனவங்க என்னாச்சு கடைசியில he succeeded. சோ அதே கான்செப்ட் இப்ப நம்ம ஒரு ஃபீல் பண்றோம், ஓகே ஐ எம் வெல்தி, ஃபார் எக்ஸாம்பிள் இதை இப்படி திருப்பி சொல்லுவோம், ஐ எம் ஹெல்த், த ஃபீலிங் ஆஃப் ஹெல்த். இப்ப நீங்க ரொம்ப வந்து ஹெல்த்தியா இருக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா ஓகே நான் வந்து ஹெல்த்தியா இருக்கிறேன், ஐ எம் ஸ்ட்ராங், என்னோட பாடியில இருக்கிற ஒரு செல்ஸுமே ஒரு டிஷ்யூஸ்மே ஒரு ஆர்கன்ஸுமே ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு, ரிலாக்ஸ்டா இருக்குது, எல்லா பார்ட்ஸுமே பிளட் அப்படியே சூப்பரா சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி கிடைக்கும்.
ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு சயின்ஸ்ல. சோ 2 ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? நீங்க நினைச்சது நடக்கும்ல. அப்ப ஃப்ரீக்வன்சி மேட்சஸ் வாட் வில் ஹேப்பன்? யூ ஆர் அட்ராக்டிங் தட். அப்போ நமக்கு ஒரு பாசிட்டிவ் growth மைண்ட் செட் இருக்கணும் இங்க. ஓகேங்களா? பாசிட்டிவ் growth மைண்ட் செட் இருக்கணும். அதுக்கு முன்னாடி எப்படி மைண்ட ப்ரோக்ராம் பண்ணலாம், மைண்ட்ல எவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்றது அங்க கிரீன் கலர்ல உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட நம்ம பிரைன்ல 80 பில்லியன் நியூரான்ஸ் இருக்கு. புரிஞ்சுக்கோங்க, 80 பில்லியன் நியூரான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த 80 பில்லியன் நியூரான்ஸ்மே நம்ம உடம்புல இருக்கிற 60 ட்ரில்லியன் செல்ஸுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்ப நம்ம எப்படி போன் கையில கிடைச்சா யாரா மெசேஜ் பண்ணிட்டாங்களா, ஓகே பண்ணலையா, சரி ஓகே, மறுபடியும் 2 நிமிஷம், ஓகே ஓகே, சரி சரி ஓகே. இதே மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளை விட மோசமானது இந்த பில்லியன் நியூரான்ஸ் என்ன பண்ணுங்களா, மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? மெசேஜ் வந்து உங்களுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மெசேஜஸ் எல்லாத்தையுமே நம்மளோட பிலீஃபா டிரான்ஸ்லேட் பண்ணும் நம்மளோட மைண்ட். நம்மளோட நம்பிக்கையா அதை மாத்திரும். நம்மளோட நம்பிக்கையா மாத்தும் போது ஆல்ரெடி நான் உங்களுக்கு எல்லாருக்குமே நமக்கு தெரியும். நம்ம இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லியிருப்பேன், கார்டிசால் அண்ட் அட்ரினலின் பத்தி. அதே மாதிரி நம்மளுக்கு ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருக்குங்க. ஹாப்பி ஹார்மோன்ஸ் சொல்லும்போது டோபமைன், செரட்டோனைன், அதே மாதிரி ஆக்சிடோசின், இந்த மாதிரி டோபமைன் இது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்றதுக்கான ஒரு சிம்டம். இது என்ன பண்ணும்னா பிளட்ல போய் செக்ரேட் ஆகும். அப்ப பிளட்ல செக்ரேட் ஆகுதுன்னா த்ரூ அவுட் த பாடி நம்மளுக்கு பிளட் என்ன ஆகுது, சர்க்குலேட் ஆகுது. இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸோட சேர்ந்து நம்மளோட மைண்ட் பிலீஃபும் டிராவல் ஆகுது. நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க என்ன தாட், என்ன பிலீஃப்ல இருக்கீங்களோ அது எல்லாம் உங்க பிளட்டுக்குள்ளயும் டிராவல் ஆகிட்டு இருக்கு. நான் பயந்துகிட்டு தான் இருப்பேன், எனக்கு கான்பிடண்டா இருக்க பிடிக்காது, நான் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் தாட்ஸ் தான் நான் வச்சுப்பேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க உங்க பாடியா இருக்கட்டும், உங்க மைண்டா இருக்கட்டும், நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே நெகட்டிவா தான் நம்ம தான் அட்ராக்ட் பண்றோம். நம்ம சில டைம்ஸ் வந்து கடவுளை உட்காந்து திட்டிட்டு இருக்கோம், ச்சே இந்த கடவுளுக்கு கண்ணேல பாத்தியா எப்படிலாம் என்ன சோதிக்கிறான் அப்படின்ட்டு. பண்ண தப்பு நம்ம தான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தானே உங்களுக்கு தப்பான கமாண்ட் கொடுத்தேன், டோன்ட் திங்க் ரெட் கலர் அப்படின்ட்டு. அப்ப தப்பு யார் மேல? அங்க என் மேல தானே. அப்ப நமக்கு ஒரு விஷயம் நெகட்டிவா நடக்குதுன்னா அது யார் மேல? நம்ம மேலதான். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கணும். வி ஷுட் ஹேவ் தட் கரேஜ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிளட்ல உங்களோட பிலீஃப்ஸ் எல்லாமே போயிட்டு மிக்ஸ் ஆகும். அது என்ன ஆகுதுன்னா ஓவராலா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், அண்ட் ஆக்ஷன்ஸ் வச்சு பேசிட்டு இருக்கோம். அப்ப என்னோட பிரெயின்ல ஒரு தாட் இருக்கு, ஓகே நான் இப்ப நெக்ஸ்ட் வந்து இந்த பாயிண்ட் பத்தி பேச போறேன்னா அது கரெக்டா கோரிலேட் பண்ணி எனக்கு கொடுத்துட்டு இருக்கு. நான் கன்சிஸ்டன்சியா பேசிக்கிட்டு இருக்கேன்னா என்னோட ஆக்ஷன்ஸை யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க? சப்கான்சியஸ் மைண்ட். இப்ப இதுக்கு நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன்னா நான் ட்ரைனிங் எடுத்திருப்பேன். கான்செப்ட் புரியுதுங்களா? அப்ப இதனோட சப்கான்சியஸ் மைண்ட்ல என்னோட பேட்டர்னை நான் சேஞ்ச் பண்ணிருக்கிறேன். சோ இதே மாதிரிதான் ஒரு டிவி எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். டிவி எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சன் டிவில நிறைய பேர், சன் டிவி, விஜய் டிவி, ஜி டிவி, அப்படி இப்படி நிறைய டிவில சூப்பர் சூப்பரா ஒரு சீரியல், அழுகாச்சோட சீரியல், மாமியார் மருமகள் சண்டைகள் சூப்பரா எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், அதான் போய் உட்காந்து பாத்துட்டு இருப்போம். இப்ப திடீர்னு அந்த சீரியல்ல அழுகுறாங்க, நமக்கு தெரியாம என்ன ஆகும், நம்மளும் அழுகிற மூடுக்கு போயிடும். சரி ஏன் இந்த ஹீரோயினை வந்து இந்த வில்லி இப்படி டார்ச்சர் பண்றா, அவளுக்கு பாரு மனசாட்சியே இல்லை அப்படின்ட்டு உட்காந்து நம்ம காசிப் பேசிக்கிட்டு இருப்போம். ஆனா அவங்க அங்க துட்டு சம்பாரிச்சு போய்கிட்டே இருப்பாங்க. அது நமக்கு அந்த மைண்ட்ல அப்போ நமக்கு தோணாது. பிகாஸ் வி நீட் என்டர்டைன்மெண்ட். ஓகேங்களா? இப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே டிவி சேனல்ல தான் ஆதித்யான்னு இன்னொரு, சாரி அதே டிவில தான் ஆதித்யான்னு இன்னொரு சேனல் இருக்கும். கான்செப்ட் புரியுங்களா? ரிமோட் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? என்கிட்ட தான் இருக்கு. கான்செப்ட் புரியுதுங்களா? அப்போ நீங்க எந்த ஃபீலிங் வேணும் நீங்க நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அந்த ஃபீலிங் தான் கிடைக்கும். இப்ப என்ன இது ரொம்ப அழுகாச்சா போய்கிட்டு இருக்கு, வேணாம் வேணாம் பசங்களா இருக்கிறாங்க, நம்ம கொஞ்ச நேரம் வந்து சுட்டி டிவியோ இல்ல ஆதித்யா டிவியோ இல்ல மைல்டா ஒரு மியூசிக்கோ கேட்கலாம்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க தான் ரிமோட் எடுக்கணும். நீங்க தான் சேனலை மாத்தணும். யாரும் வந்து உங்களுக்கு அங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? சோ நெக்ஸ்ட் இப்போ இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. ரைட்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்ல போயிட்டு நான் ஹெல்த்தா இருக்கணும், நான் ஃபிட்னஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு 2 நாள் அது ரிலேட்டடா வீடியோஸ் போடுங்க. நீங்க எப்ப யூடியூப்குள்ள போனாலும் யூடியூப் ஓகே நம்ம பாஸ் வந்துட்டாரு, இவர் வந்து எப்பயுமே ஹெல்த் வீடியோஸ் தான் பாப்பாரு, நான் இவருக்கு இதான் சஜஸ்ட் பண்ணி எடுத்து அழகா கொடுக்கும். புரியுதுங்களா? இதுவே போயிட்டு ஒரு விஷயத்த நான் எப்படி வந்து ப்ரொகாஸ்டினேட் பண்ணலாம், எப்படி தள்ளி போடலாம், எப்படி வந்து நான் லேசினஸோட பண்ணலாம், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதுவுமே போயிட்டு நல்ல விஷயங்கள் சர்ச் பண்ணாம இருந்தீங்கன்னா நிறைய சினிமேட்டிக் நியூஸஸ் வரும். இந்த ஆக்டர் இந்த படத்துல கமிட் ஆயிருக்காங்களா, சூப்பர் பாரு, இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம்? கான்செப்ட் புரியுதுங்களா? அப்போ நம்ம யூடியூப், இன்ஸ்டாகிராமே அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நம்ம பிரைனோட கான்செப்ட் தான் ஏஐ ஆக்சுவலா. நம்ம என்ன தேடுறோமோ அதான் நமக்கு கிடைக்கும். இப்ப இன்ஸ்டாகிராம்லயுமே அப்படித்தானே, உங்களுக்கு நீங்க எப்ப என்ன அங்க ஃப்ரீக்வெண்டா சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அது என்ன பண்ணும், ஓகே நம்ம பாஸ்க்கு இதுதான் தேவை, இவர் வந்தா இவர் உள்ள வந்தாலே இதான் பாப்பாரு, அவ்வளவு ஓகே, அதுக்கான வீடியோஸ் உங்களுக்கு அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ரைட்? அதே மாதிரிதாங்க சப்கான்சியஸ் மைண்ட். இப்போ நமக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அன்னியன் படத்துல ஒரு 3 கேரக்டர் இருப்பாங்க, ரெமோ, அன்னியன், அம்பி அப்படின்ட்டு. அதே மாதிரி நமக்குள்ள ஒரு 3 கேரக்டர் தூங்கிக்கிட்டு இருக்கு. அதை நம்ம தான் இப்படி தட்டி வாடாராஜா வாடாராஜான்னு எழுப்பணும். என்னென்ன அப்படி, ஃபர்ஸ்ட் ட்ரீமர்.
we have to think big. பெருசா எய்ம் பண்ணுங்க, அதுக்கு அளவே கிடையாது. திங்கிங் ஸ்மால் இஸ் a crime அகைன் சொல்றேன். ஓகேங்களா? சோ அப்ப ட்ரீமர் அப்படின்னு சொல்லும் போது கனவை நாம தான் காணணும். நமக்கோட கனவை வந்து இன்னொருத்தவங்க கையில கொடுக்கவே கூடாது. இப்ப நம்மளோட கனவு நம்ம கையில தான் இருக்கணும். டூயர், நம்ம தான் அதை செய்யணும். மேம் நீங்க இப்படி சொல்றீங்க, எங்க ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ண மாட்டாரு, என் மேனேஜர் கூட எனக்கு ப்ரொமோஷன் தர மாட்டான், சும்மா ஏன் மேம் இப்படி நீங்க நடக்காததே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்மளோட மைண்ட் நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நம்மள அஃபெக்டே பண்ணாது. இவ்வளவு டெக்னிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. இட் வில் சேஞ்ச், பட் இட் வில் டேக் சம் டைம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருப்போம், ஸ்ட்ராங்கா ஒரு நெகட்டிவ் பிலீஃப் பேட்டர்னுக்குள்ள போயிட்டோம் சப்கான்சியஸ் மைண்ட்ல. அது ஃபேட் ஆக கொஞ்சம் கொஞ்சமா டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிரிட்டிக். கிரிட்டிக்ன்றவர் யாருன்னா, இப்ப நான் ட்ரீம் பண்றேன், ஓகே எனக்கு ஒரு பெரிய ஃபெராரி கார் வேணும்னு நான் ட்ரீம் பண்றேன். அப்ப இந்த கிரிட்டிக் என்ன பண்ணா, உங்களுக்குலாம் எதுக்கு அந்த ஃபெராரி கார், அது உன்னால வாங்க முடியுமா, உன்னால ஏர்ன் பண்ண முடியுமா, அதை நீ வாங்கினா சர்வீஸ்க்கே நீ எவ்வளவு தெரியுமா நீ காசு சம்பாதிக்கணும், சும்மா இரு ரம்யா, அதெல்லாம் எதுக்கு ரம்யா உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு எனக்கு அந்த கிரிட்டிக் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்ட்ராங்கா வந்து நான் என்ன பண்ணும், ஐ எம் பவர்ஃபுல், ஐ கேன் அப்படின்றத நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணி அந்த கிரிட்டிக்கை கொஞ்ச நேரம் என்ன பண்ணணும், தட்டி வைக்கணும். அப்போ ட்ரீமர் அண்ட் டூயர் மட்டும்தான் உங்களுக்குள்ள என்னவா இருக்கணும் ஆஸ் அ பர்சனா. ஓகேங்களா? சோ அதே மாதிரி இப்போ க்ரோத் மைண்ட் செட்டுக்குள்ள போறோம் அப்படின்னா ஒரு 7 ஸ்டெப்ஸ் வந்து இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்ன ப்ராப்ளம் நடந்தாலுமே we have to take that as everything happens for good reason. எது நடந்துச்சோ பகவத்கீதையில சொல்லுவாங்க, எல்லா ரிலிஜியஸ்லயுமே இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? எது நடந்துச்சோ அதுல இருந்து ஒரு நல்லது கண்டிப்பா இருக்கும் நமக்கு. அது அந்த டைம்ல புரியாது, பட் நீங்க யோசிச்சு பார்க்கும்போது அதனால உங்களுக்கு ஒரு நல்லது கண்டிப்பா நடந்திருக்கும். அப்ப எவ்ரிதிங் எது நடந்தாலும் ஓகே, ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அது நடக்குது, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அந்த சுச்சுவேஷனை. பிளேம் பண்ணாதீங்க. செகண்ட், கிராட்டிடியூடோட இருக்கணும். ஓகே இந்த விஷயம் இப்படி நடந்திருக்குதா, ஓகே யூனிவர்ஸ்க்கு ஒரு கிராட்டிடியூட், தேங்க்யூ சோ மச், எனக்கு இந்த அளவுக்கு கொடுத்துருக்கீங்க, நான் அதிகமா நான் ஏர்ன் பண்ண போறேன், நாலேஜ் வைஸ் இருக்கட்டும், எல்லாமே எனக்கு இன்னும் அபண்டன்ஸா கிடைக்குது, என்னோட லைஃபே ஒரு அபண்டன்ஸ், ஐ எம் சோ பவர்ஃபுல் அப்படின்னு மைண்ட்ல போட்டுக்கோங்க. ஒரு தப்பு நடந்துருச்சா, ஆமாங்க நான் தாங்க அதுக்கு காரணம். நெகட்டிவா ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில் நடக்குதா, ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுங்க. அதை தூக்கி, என் ஹஸ்பண்ட் தாங்க அப்படி பண்ண சொல்லிட்டாங்க, என் குழந்தை அன்னைக்கு லேட்டா எழுந்துச்சு, அதனால தான் நான் ஸ்கூலுக்கு அவனை லேட்டா கூட்டிட்டு போயிட்டேன். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம். பிளேமிங் பண்ணும்போது செல்ஃப் ரியலைசேஷனுக்குள்ளே போக மாட்டோம். அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கலாம், நம்ம எப்படி அதை சேஞ்ச் பண்ணுவோம், ரைட்? அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கோங்க. ஐ எம் பவர்ஃபுல்னு சொல்லுங்க. ஒரு ப்ராப்ளம் வருதா, ப்ராப்ளம் உன்னை விட நான் பவர்ஃபுல், நீ போயிடு, நான் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்றத நீங்க மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஐ கேன் அப்படின்றத சொல்லுங்க. ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் சிஸ்டத்துக்குள்ள வாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் நமக்கு இது என்னன்னா, ஒரு மனுஷன் அப்படின்றவன் யார் அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, a man is the byproduct of his thoughts. a man is the byproduct of his thoughts. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அந்த மனுஷன், மத்தபடி வேற எதுவுமே இல்லை. நம்ம எண்ணங்கள் என்ன, இதுதான் சொல்லுவாங்க, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க சிம்பிளா தமிழ்ல. a man is but the product of his thoughts அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்ப இனிமே உங்களை யாராச்சும் மேபி இப்ப ஸ்கூலுக்கோ இல்ல ஆஃபீஸ்க்கோ உடம்பு சரியில்லாம லீவ் போடுறீங்க, ஒரு 2 days போயிட்டு நீங்க ஜாயின் பண்றீங்க. அப்போ உங்க வாயில இருந்து என்ன தெரியுமா வார்த்தை வரணும், எஸ் ஐ எம் ரெக்கவரிங், நான் ரெக்கவர் ஆயிட்டே இருக்கேன். ஆமாங்க உடம்பு சரியில்லை, அந்த ஹாஸ்பிட்டல் போனா அந்த டாக்டர் சரியில்லை, மருந்து டோசேஜ் அதிகமா கொடுத்துறேன், என்ன பண்றதுன்னா இன்னும் 2 நாள் சேர்ந்துதான் உடம்பு சரியில்லாம போகும். ஏன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் தான் நீங்க என்ன பண்ணீங்க, சப்கான்சியஸ் மைண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ஆர்டர். ஓகேங்களா? அப்போ வாட் ஈ திங்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நீங்க அதுவா தான் வருவீங்க. யூ பிகம்ஸ் லைக் தட். நம்மளோட இன்னர் தாட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ரொம்ப பவர்ஃபுல் அதிகம். அதுதான் நம்மளோட ரியாலிட்டி, நம்மளோட வாழ்க்கையை அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஷேப் பண்ணுது. அப்ப இன்னர் தாட்ஸ் ஷேப் அவர் அவுட்டர் ரியாலிட்டி. இது வந்து லியோ படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். விஜய் வந்து ஆக்சுவலா அவர் வந்து நிறைய தப்பு பண்ணிட்டு இருப்பாரு. ஒன்ஸ் செல்ஃப் ரியலைசேஷனுக்குள்ள போனதுக்கு அப்புறமா அந்த பழைய விஜய் அவர் கில்ட் ஃபீலுக்குள்ள போக மாட்டாரு. இது நான் கிடையாது, இனிமே நான் புதுசா என்னோட சப்கான்சியஸ் மைண்டுக்கு ஒரு பேட்டர்ன் கொடுக்க போறேன். சோ ஹீரோயின் வந்து எவ்வளவுதான் நீதானே அது நீதானே அது நீதானே அதுன்னு கேட்கும்போது அவரு நான் அது இல்ல, நான் அது இல்ல, நான் அவன் இல்ல, நான் அவன் இல்லன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, ஸ்ட்ராங்கா ஒரு ஆட்டிடியூட் வச்சிருப்பாரு. அந்த ஆட்டிடியூடால அவர் என்ன அப்படின்னா, ஓகே நான் வந்து அப்படிதான் இருந்தேன், தப்பாயிடுச்சு, என்ன பண்றது, ஃபர்கியூ பண்ணியாச்சு, முடிஞ்சாச்சு அந்த மேட்ரு, இதுக்கு மேல நான் இப்படிதான் இருக்க போறேன்ற அந்த ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதுதாங்க இம்பார்ட்டன்ட் நமக்கு. அதே மாதிரி நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கு, நீங்க அதை ஒழுங்கா ப்ராப்பரா யூஸ் பண்ணாம விட்டீங்கன்னா அன்வான்ட் பிளான்ஸ் நிறையவே வரும். நம்ம எந்த எஃபோர்ட்டுமே எடுக்க தேவையில்ல. அதுக்கு நம்ம என்ன பண்ண தேவை, பிளஃபிங் பண்ண தேவையில்ல, மேன்யூர் போட தேவையில்ல, ஃபெர்டிலைசர்ஸ் போட தேவையில்ல, அதுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ண தேவையில்ல, இரிகேஷன் தண்ணி விட தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ண, ஒரு அன்வான்ட் பிளான்ஸ்னால இவ்வளவு ஹைட்டுக்கு வந்துட்டு இருக்கும். இதுவே ஒரு பிரிஞ்சால் பிளான்ட்டோ இல்ல டொமேட்டோ பிளான்ட்டோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம பண்ணணும்னு நினைக்கும் போது அதுக்கு எவ்வளவு எஃபோர்ட் இருக்கு யோசிச்சு பாருங்களேன். இதே மாதிரி தாங்க நம்ம லைஃப்லயுமே நெகட்டிவ் தாட்ஸ் வர்றதுக்கு நம்ம எந்த விதமான எஃபோர்ட்ஸுமே போடுறது கிடையாது நம்ம ஹியூமன் பீயிங்ஸ். அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வரும்.
பட் பாசிட்டிவ் தாட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு நம்ம அவ்வளவு எஃபோர்ட்ஸ் போட்டு தான் ஆகணும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு. எம்டி மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்க. என்னன்னா நம்ம இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாசிட்டிவா எதையுமே கத்துக்கிட்டு பாசிட்டிவான தாட்ஸ் உங்களுக்குள்ள நீங்க எடுத்துட்டு போறோம்னு வச்சுக்கோங்க, உங்க மைண்ட் எம்டியா இருக்கும். அந்த எம்டி மைண்ட் யாரோட ஒர்க் ஷாப்புங்களா? டெவில்ஸ் ஒர்க் ஷாப். அங்க சாத்தான்கள் நடமாடும் சொல்றாங்க. ஓகேங்களா? சோ தட்ஸ் இட். உங்களுக்கு பார்ட் இஸ் ஓவர். ஸோ சப்கான்சியஸ் மைண்ட் பத்தி எவ்வளவு டீட்டெயில்டா கொடுக்க முடியுமோ ஐ திங்க் இந்த 1 hourல நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. 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 டவுட்ஸ் இருக்கவங்க யூ கேன் ஆஸ்க். நம்மளுக்கு மொத்தம் 2 சிஸ்டம் ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் சிஸ்டம் வந்து 3Fன்னு சொல்லுவாங்க. ஃபைட் பண்ணும். ஓகே எங்கடா இருக்கு அந்த ப்ராப்ளம் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு போய் அதை சரி பண்ணணும்னு நினைக்கும். இன்னொன்னு ஃபிளைட் மோடு, அப்பாடி அந்த ப்ராப்ளம் வந்து நான் எஸ்கேப் ஆயிடணும்னு நினைக்கும். இன்னொன்னு ஃப்ரைட்னா ஃபியர் எடுத்துக்கும். ஐயோ எனக்கு ப்ராப்ளம் வந்துருச்சு, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையா, ஐயோ சரி ரைட் நம்மளால இது முடியாது விட்டுட்டு ஓடிடலாம். இது ஃபர்ஸ்ட் சிஸ்டம். ஓகே, இது சிம்பத்தட்டிக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம எல்லாருமே பண்ணுவோம். நீங்க சொல்லிருந்தீங்களா சார் நெகட்டிவ் பிலீஃப்ஸ் பர்சன் நம்ம எவ்வளவுதான் இன்ஜெக்ட் பண்ணாலும் நான் மறுபடியும் சொல்றது சப்கான்சியஸ் மைண்ட அவங்க செல்ஃபா தான் வந்து டெவலப் பண்ண முடியும் சார். கரெக்ட்டுங்களா? நம்ம சொல்ற இப்போ டெக்னிக்ஸ் இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன். பட் இதுலயுமே கூட நம்மளோட கன்சிஸ்டன்சி தான் சார் மேட்டர்ஸ். நம்ம அதை எடுத்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்றோம். இப்ப செகண்ட் சிஸ்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாராசிம்பத்தட்டிக். அந்த பாராசிம்பத்தட்டிக் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கும். நீங்க சொன்னீங்களா சார் மெடிடேஷன் பண்ணிட்டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சூப்பரான டெக்னிக். என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ரெஸ்ட் மோடுக்கு போயிடணும். எதை பத்தியுமே திங்க் பண்ணாம ஓகே இட் வில் பி ஆல் ரைட், ஐ எம் ஃப்ரீ, ஐ எம் இன் ரிலாக்ஸேஷன் பொசிஷன். என் பாடியில இருக்கிற ஒரு செல்லுமே டிஷ்யூஸ் மீது அஜித் ஒரு டைலாக் சொல்லுவாருல்ல சார், என் பாடியில இருக்கிற சாரி என்னோட வாழ்க்கையில ஒரு நிமிஷமும் ஒரு நொடியும் நானா பார்த்து செதுக்குனதுடான்னு சொல்லுவாரு. அதேதான் சார் நம்ம லைஃப்ல என்னென்ன அடுத்தடுத்து இன்சிடென்ட் நடக்கணும்ன்றது நம்ம தான் டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். பட் அது நம்மளுக்கு புரியல. இப்போ நம்ம இந்த லாக்கு வந்து நம்ம ஒரு ஸ்டூடெண்டா வந்து கட்டுப்பட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த லா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒன்னொன்றையும் நம்ம இதுபடி அப்ளை பண்ணும்போது நமக்கு நடக்கும். இந்த பாராசிம்பத்தட்டிக்ல ஃபர்ஸ்ட் நம்ம ரெஸ்ட் பொசிஷனுக்கு போயிடணும். நெக்ஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் டைஜஸ்ட். என்ன நடந்தாலும் ஓகே ரைட் அது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நம்ம எப்படி சாப்பிட்டது டைஜஸ்ட் ஆகி முடிஞ்சு போச்சோ ஓகே நடந்துடுச்சு. இட்ஸ் ஹேப்பனிங் ஃபார் சம் குட் ரீசன். ஓகே ஃபைன். இப்ப பாருங்க சார், நீங்க ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னீங்க. பட் 1.5 years நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணதோட விளைவு பாருங்க. ஒரு 100 பேஷண்ட் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? கியூர் பண்ணிருக்கீங்க. நீங்க ஒரு அக்குபஞ்சரா இருக்கீங்க, ஒரு லைஃப் கோச்சா இருக்கிறீங்க. அப்போ நம்ம லைஃப்ல நிறைய வரணும். ஒரு ப்ராப்ளம் வருதுனாலே ஓகே நான் ஒரு பெருசா ஆக போறோம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஏன்னா படத்துல ஒரு டைலாக் மாதிரி இருக்கும், ஆனா உண்மை. ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதை நீங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. வித்தின் ஒரு 2 years இல்ல 1 years நீங்க இந்த லாவை லைஃப்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா ஆயிடுவீங்க. அவ்வளவுதான். வந்து அந்த இன்சிடென்ட் நடந்துடுச்சு. அதுல மேபி உங்களோட மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். சார் சொன்ன மாதிரி நீங்க கேர்லெஸ்ஸா போயிருக்கலாம். மேபி நீங்க உங்க வண்டியை கரெக்டா சர்வீஸ் பண்ணாம இருந்திருக்கலாம். இதெல்லாம் நீங்க ஒரு லெசனா எடுத்துக்கணும். இப்போ நான் இல்ல மேம் நான் அதே ஆக்சிடென்ட் தான் மேம் நினைச்சுக்கிட்டே இருப்பேன், இதோட பைக் கிட்டே போக மாட்டேன்னா நீங்க ஒரு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்ல இருக்கீங்க. அப்ப நீங்க இருங்க மேம், ஒரு நிமிஷம் இருங்க மேம், இருங்க மேம், நீங்க ஒரு ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்ல இருப்பீங்க. இல்ல நான் வந்து அந்த லெசன் நான் கத்துக்கிட்டேன், இனிமே நான் வண்டி ஓட்டும் போது ஜாக்கிரதையா ஓட்டுவேன், நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க போறேன், இனிமே நான் ஒரு ஸ்டெப்பும் வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஃபைன் இந்த மாதிரி நடந்துருச்சா, ஆனா இனிமே இது நடக்காத மாதிரி என்னால ஹேண்டில் பண்ண முடியும், ஐ கேன் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க ஒரு growth மைண்ட் செட்டுக்கு போவீங்க. ஏன் மேம் இப்போ அஜித் இருக்காருல, அவருக்கு எத்தனை டைம் மேம் கார் ரேஸ் பண்ணும்போது எவ்வளவு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இப்போ அவர் எவ்வளவு பெரிய உலக சாதனை பண்ணிருக்காரு. அவர் நம்மள மாதிரி பயந்து போய் உட்காந்துட்டு என்ன மேம் ஆயிருக்கும்? அவரால முடியுதுன்னா நம்மளால முடியாதா? we can, that's it. ஏர்ன் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இப்ப நிறைய பேர் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தது என்ன, இவங்க மணி மைண்டடாவே மணி எப்படி சம்பாதிக்கலாம்னு செஷன்ல சொல்றாங்கன்னு மேபி இங்க இருக்கிற நிறைய பேருக்கு அந்த ஒரு தாட் வந்திருக்கலாம். ரீசன் என்ன அப்படின்னா இப்போ மணி வந்து இப்போ 2 டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா குட் பிலீஃப் சிஸ்டத்தோட இருக்கிறாங்க. அவங்க கையில நிறைய மணி போச்சுன்னா என்ன சார் நடக்கும்? ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட் வைப்பாங்க, ஒரு நல்ல டாக்டர் வந்து எடுத்து ஹையர் பண்ணி அவங்க ஹாஸ்பிட்டல் கட்ட முடியும். இதுவே சொசைட்டிக்கு நிறைய சேரிட்டி கொடுக்க முடியும். நீங்க மணியோட பர்பஸ் என்னன்னு தெரியலன்னு சொல்லும்போது எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு டு பி ஃப்ராங்க். ஏன்னா மணியை வச்சு நம்ம நல்லது நிறைய பண்ண முடியும்லே, சேரிட்டி பண்ண முடியும். இப்ப இதே ஒரு பேட் பிலீஃப் சிஸ்டத்துல இருக்க ஒரு பர்சன் கிட்ட அந்த மணி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ ஒரு டெரரிஸ்ட் கிட்ட மணி போதுங்க சார், இதுதான் சார் நம்ம கிட்ட இருக்க தப்பு. இப்ப நல்லவங்களா இருந்துட்டா வச்சுக்கோங்களேன், ஓகே நான் நல்லபடியா நான் பீஸ்ஃபுல்லா ஆன்ம திருப்தியோட இருந்தா எனக்கு போதும் அப்படின்னு நினைச்சா அப்ப அந்த மணி மொத்தம் யாருக்கு சார் போகுது? பேட் பிலீஃப் சிஸ்டம் இருக்கோ இந்த டெரரிஸ்டோ இல்ல வாட் எவர் ஊழல் பண்ற அரசியல்வாதிக்கும் அப்படித்தானே போகும். அப்ப இன்னும் நம்மளோட சிச்சுவேஷன் ஃபியூச்சர்ல வர்ஸ்டா தானே சார் ஆகும். அப்ப நம்ம தான் சார் இனிஷியேட்டிவ் எடுக்கணும். நம்ம கான்சியஸ் மைண்ட்ல ஓகே ஐ எம் ரிச், ஐ எம் அ மில்லியனியர்ன்றது தப்பே கிடையாது சார். வி நீட் தட். எனக்கு இப்ப காசு வேணும், நான் வந்துச்சுன்னா ஓகே இப்ப இந்த மாசம் ஒரு 5000 ரூபாய் சேரிட்டி பண்றோமா, ஓகே நான் அடுத்த மாசம் 10,000 ரூபாய் சேரிட்டி பண்ணோம், அதுக்கு எனக்கு இன்கம் தேவையில்லை சார். கான்செப்ட் புரியுதுங்களா? நம்ம நமக்காக மட்டும் சம்பாதிக்கலையே, அப்படி சொசைட்டி நமக்கு சொல்லி கொடுக்கலையே. சோ இந்த ஒரு தாட் வந்து சொல்லணும்னு தோணுச்சு சார். தேங்க்யூ.
அவங்க அந்த ஃபேமிலி கண்டிப்பாங்க சார். ஆமா. இப்ப சாரோட ஒப்பீனியன் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கலாம். மேபி இப்ப என்னோட ஒப்பீனியன் வேற யாருக்குன்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். சோ தட் இப்ப நம்மளோட சிஸ்டம் மைண்ட் பிலீஃப்ஸ்ல எல்லாருக்குமே ஒரு ஒப்பீனியன் இருக்கும் இல்லைங்களா? சோ நான் எப்படி இத நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு ஃபேமிலில ஒரு பிரச்சனை நடக்குது. அது உங்க மதர் இன் லாவோ இல்ல உங்க மதரே உங்கள ட்ரபிள் பண்றாங்கன்னா கூட, ஃபர்ஸ்ட் ஃபர்கிவ்னஸ் நம்ம எதுக்கு பண்றோம்னா, அவங்களோட மென்டல் பீஸ்க்காக நம்ம பண்ணல. நான் நிம்மதியா இருக்கணும் தான் நான் பண்றேன். நம்ம அங்கேயே வந்து ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம். ஃபர்கிவ்னஸ்னா நான் இவங்கள மன்னிச்சுட்டேன். நான் பெரிய ஆள். நம்ம இப்ப வந்து அவங்கள மன்னிக்கிறது எதுக்காக? நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கணும். என்னோட ஹெல்த்துக்காக தாங்க நான் மன்னிக்கிறேன். நான் ரொம்ப பிரஷியஸான ஒரு திங். நான் ஒரு பொக்கிஷம். என்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு பொக்கிஷம். அத நான் பாதுகாக்கணும்னா நான் மன்னிச்சு தான் ஆகணும். அத விட்டுட்டு நீ என்ன இப்படி சொல்லிட்டியா? நான் இப்படி சொல்லிட்டேன். எதுக்கு தேவையில்லாம அங்க போய் உங்க எஃபோர்ட், அங்க போய் உங்க எனர்ஜி போட்டீங்கன்னா வாட் வில் ஹேப்பன்? சொல்லுங்க பாப்போம். இப்ப இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்துச்சுன்னா தான் நீங்க இப்போ ஓகே என்ன இப்படி கஷ்டப்படுத்திட்டாங்களே கஷ்டப்பட்டு நீங்க ப்ளேம் பண்றீங்க. சயின்டிஃபிக்கா என்ன தெரியுங்களா? உங்களுக்கு பயாலஜிக்கலா பார்க்கும்போது கார்டிசால், அட்ரினலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் உங்களுக்கு செக்ரீட் ஆகும். அது பிளட்ல போய் மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகும். இன்ஃப்ளமேஷன் நடக்கும். அங்கங்க தேவையில்லாம குட்டி குட்டி கட்டிகள் வர இதெல்லாம் எதுக்கு மேம் தேவையில்லாம அவங்க பண்ண தப்புக்கு நம்ம ஏன் மேம் நம்மள பனிஷ் பண்ணிக்கணும்? நான் மறுபடியும் சொல்றேன் ஃபர்கிவ்னஸ் வந்து அவங்கள நம்ம மன்னிக்கணும் அப்படின்றது அவங்க நல்லதுக்காக இல்ல. நம்ம நல்லதுக்காக என்னோட மென்டல் பீஸ்க்காக தான் நான் மன்னிக்க சொல்றேன். நம்ம இது மன்னிக்கிறத நம்ம ஒன்னும் ஞானியாவா நான் எப்படி மேம் பண்ண முடியும்னா, உங்களுக்கு உங்க ஹெல்த் முக்கியம்னா நீங்க மன்னிங்க. ஃபர்கிவ்னஸ் பண்ணுங்க. இல்ல மேம் எனக்கு ஹெல்த்த விட அவங்க இப்படி பண்ணிட்டாங்க. எனக்கு அந்த ஃபீல் தான் பெருசுனா ஓகே. நம்ம மன்னிக்கவே தேவையில்ல. இப்படியே நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கு தான் மேம் ஹெல்த் போகும். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியுங்களா? ஹெல்த், ரிலேஷன்ஷிப், மணி. சோ இது மூணுமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும். ப்ளீஸ் அதனால ஃபர்கிவ்னஸ் பண்ணும்போது நான் அவங்களுக்காக பண்றேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்காக, உங்க ஃபேமிலிக்காக பண்றீங்கன்னு நினைச்சு பண்ணுங்க. உங்களால பண்ண முடியும். அதுதான் சார் திருவள்ளுவரே சொல்லி வச்சிருக்காரு சார். இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் ஞான நன்மையும் ஜெயில விடலாம். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. திருவள்ளுவர் சார் எல்லா பிரச்சனைக்கும் மனுஷன் குரல் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. சீரியஸா சொல்றேன். இப்ப சைக்காலஜி கான்செப்ட்டுக்கு நான் நிறைய திருக்குறள் எடுத்து வச்சேன். ஆனா இது எப்படி ஆயிடும்? ஒரு தமிழ் கிளாஸ் மாதிரி ஆயிடல சார். சதீஷ் சார் கரெக்ட் தானே சார் நான் சொல்றது? இப்போ இந்த மாதிரி சயின்டிபிக் டேர்ம்ஸ் வச்சு எடுத்தாதான் நீங்க புரிஞ்சுப்பீங்க. இல்லையா நான் ஸ்டார்டிங்ல நான் பிளான் பண்ணி வச்சது வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்த்தம், உள்ளத்தனையது உயர்வு அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் சொல்லி தான் நான் ஸ்டார்ட் பண்ண நினைச்சேன். ஆனா ஸ்டார்டிங்ல என்னடா இவங்க தமிழ்ல சொல்றாங்களே. ஆனா பாருங்க இப்ப ஸ்லீப்பிங் டெக்னிக், தேங்க்யூ டெக்னிக் இப்படி இங்கிலீஷ்ல சொன்னாதான் எல்லாரும் இன்ட்ரெஸ்டா கவனிப்பீங்க. இப்ப அந்த குரல்ல நான் இப்ப பேசின இந்த 1 ஹவருக்கான அடக்கம் அவர் கொடுத்துட்டாருங்க. ஒண்ணுமே இல்ல. ஒரு தாமரை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குளத்துல தண்ணி வந்துகிட்டே இருக்கு. அந்த தாமரை வந்து பாத்தீங்கன்னா உள்ள மூழ்காது. நல்லா நோட் பண்ணி பாருங்க. தண்ணி வர வர அதோட தண்டு என்ன பண்ணுங்க மேல ரைஸ் பண்ணி அந்த தாமரையை மூழ்க விடாம அதை தடுத்துக்கிட்டே இருக்குமா. அந்த ஸ்டெமுக்கு அவ்வளவு பவர் இருக்குன்றாரு. ஆக்சுவலா ஒரு யூனிசெல்லுலர் பிளான்ட், ஒரு பிளான்ட்டுக்கு வந்து அவ்வளவு பொட்டன்ஷியல் அவ்வளவு கெப்பாசிட்டி இருக்குன்னா நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் ஒரு பெரிய ஆல்டிடியூட்னா ஒரு பெரிய உயரத்தை நீங்க ரீச் ஆகணும் அப்படின்னா மனதளவுல நம்ம பெரிய எண்ணங்களை விதைக்கணும். நம்மளோட பிலீஃப் சிஸ்டம் ரொம்ப பெருசா இருக்கணும். கரெக்டுங்களா? அந்த நல்ல எண்ணங்களை நீங்க விதைக்கும் போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப உயரத்துக்கு போவீங்க. எக்ஸாம்பிள் ரத்தன் டாட்டா எப்படியா பட்டாலும் நீங்க யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பணம் நம்ம கிட்ட கிடைச்சா என்ன சார் பண்ணுவோம்? சூப்பரா ஒரு பில்டிங் கட்டி நம்ம மட்டுமே செல்ஃபிஷா தான் இருந்திருப்போம். ஆனா மனுஷன் எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணி போயிருக்காரு யோசிச்சு பாருங்களேன். சோ தட் இந்த ஒரு திருக்குறள்ல உங்களுக்கு நான் இப்ப சொன்ன எல்லாமே வந்துருச்சு. எப்ப எண்ணங்கள் உயர்வுனா என்ன சார்? எல்லாமே வந்துருச்சு உங்களுக்கு.